வணக்கம் ஐயா. அம்மா உத்தரவு வழங்கலாம். பிரேமா அம்மா சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி பதையே. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி. ஐயா, 4 துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புலியற்கோங்க பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரில் திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய. சொக்கநாத வென்பார். நீல் நாள் பிறந்திறந்து நின்றது உயர் நீ அறிவை, வீல் நாள் கழித்து விடாமலே பூண அருள் நன்னறிய பேரின்பம் நாடி அதுவாக அண்ணலே சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருவாசகத்திலே நாம் திருச்சாளல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். இந்த திருச்சாளல் என்பது நமக்கு சிவபெருமானுடைய காருண்யத்தை சொல்லுவது, சிவபெருமானுடைய பரத்துவத்தை சொல்லுவது. சிவபெருமானுடைய பரத்துவம் என்பது அவனுடைய பராக்கிரமம், அவனை விட மற்றொருவர் இல்லை என்ற மிகப்பெரிய அந்த ஊன்றுகோலை தருகின்ற ஒரு இடம்தான் திருச்சாளல் அப்படிங்கிறது. இது திருவாசகத்திலே 12வது பதிகமாக உள்ளது. இந்த திருச்சாளல் என்பது திருவாசகத்திலே 12வது பதிகமாக உள்ளது. இதுல 4 பாடல்கள் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு 5வது பாடல் பார்க்கலாம். 4வது பாடல்லையும் ஒரு சின்னதா ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் பண்ணிட்டு அப்படி உள்ள போயிடலாம். அடியன் செய்த பெரும் தவன். இந்த திருச்சாளல் என்பது பதிமுதுத்தன்மையின் பறைசாற்றியது. பதிமுதன்மை என்பது என்ன அப்படின்னா, அதாவது இறைவன் ஒருவனே, இறை பொருள் என்பது இறைவனை ஒருவனேன்னு சொல்லக்கூடிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது திருமூலர் தான். திருமூலர் தான் முத ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னைக்கு சொல்லுகின்ற மற்றைய சமயங்கள்லாம் வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் எல்லாம் முன்னதாகவே அப்படிப்பட்ட கருத்தை சொல்லுறாங்க. இங்க ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் ஒருவனே தேவன் சொல்லக்கூடிய அந்த பதிமுதன்மை இறைவன் ஒருவன் தான், அதுவும் சிவம் தான். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை என்பதை திரும்ப திரும்ப இந்த ஆன்மாவுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் இந்த ஆன்மா சரியான பக்குவ நிலைக்கு செல்லுகின்ற ஆற்றலை பெறும். இந்த ஆன்மாவினுடைய மிகச்சிறந்த நிலை என்பது சிவபெருமானுடைய திருவடியை பற்றுவது. அதனங்க திருவடியை பற்றது, ஏன் கையை பிடிக்க கூடாதா? ஏன் அவனை கையை பிடிக்க கூடாதா? காலை மட்டும் பிடிக்கணும்னு ஏன் சொல்றோம்? ஏன் திருவடி பற்றுதல், திருவடி சென்று சேருதல்னு ஏன் சொல்றோம்? ஏன் திருவடின்றதுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இங்க எல்லாம் கவனிங்க, நாம முக்கியமான விஷயம், இந்த ஆன்மா எல்லாம்
சிவபெருமானை போன்றே அவனுடைய இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் உடையது. சிவபெருமான் என்ன இன்பம் அனுபவிக்கிறானோ அந்த இன்பம் நமக்கும் கிடைக்கும். ரைட் ராயல்னு சொல்லுவாங்க இல்லையா, ரைட் ராயல், நமக்கு உரிமை இருக்கு. சிவபெருமான்கிட்ட போய் கேட்கலாம், சட்டையை பிடிச்சி கேட்கலாம், என்னயா எனக்கு தர வேண்டிய இன்பம் எங்க இருக்கு, என் தர வேண்டிய அந்த இன்பம் எங்க இருக்குன்னு அவன் என்ன பண்ணலாம், சட்டையை பிடிச்சி கேட்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு, உரிமை உண்டு. சிவபெருமான்கிட்ட கேட்கறதுக்கு உரிமை உண்டு. ஆனா என்ன இங்க முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க முக்கியமான செய்தி நமக்கு மற்றைய இறைவனுடைய திருவடியில சென்று சேர்வதுதான் நம்மளால முடியும். இவ்வளோ பெரிய எல்லா ஆன்ம கூட்டமும் இறைவனுடைய திருவடியில தான் போய் சேர முடியும். அவன் முழுவதுமா இருந்தாலும் இறைவனை போய் தழுவ கூட முடியாது. இறைவனை போய் தழுவிடலாம், அவனோட ஒன்று கலந்துடலாம்னு நினைச்சா, இந்த ஆன்மா எவ்வளவு உயர்ந்தாலும் அவனுடைய திருவடியினுடைய நெகக்கண்ணுக்கு சமமா தான் நிக்க முடியும். எவ்வளவு உயர்ந்த ஆன்மாவா இருந்தா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய உயர்ந்த ஆன்மா, எவ்வளவு பெரிய அருள் பெற்ற ஆன்மா யாரா வேணா இருக்கட்டும், காரைக்கால் அம்மையார்ல இருந்து மணிவாசக பெருமான்ல இருந்து எல்லாரும் எவரே ஆயினும் நாமெல்லாம் எங்கத்தான் போய் சரண் தான் புக முடியும். அவனுடைய திருவடியில தான் போய் புக முடியுமே தவிர அவனுடைய மற்றைய தரிசனங்களுக்கு செல்வதற்கு நம்மளால மிகவே முடியாது. அப்பேற்பட்ட ஆற்றல் உடையவன் சொல்றான். அவன் திருவடி தான் டச் பண்ண முடியும், எவ்வளவு பெரிய ஆன்மாவா இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட அவன் திருவடியில தான் இன்பமே இருக்கு. எப்படி கன்றுக்கு அதனுடைய மடியில மட்டும்தான் பால் வருமோ, அது போல இறைவனுடைய திருவடியில மட்டும்தான் இந்த ஆன்மாவுக்கு தேவையான இன்பம் இருப்பதனால இந்த ஆன்மாக்கள் முழுவதுமா திருவடியில தான் தஞ்சமடையும், வேற எங்கும் இல்லை. இறைவன் திருவடியில தான் இந்த ஆன்மாவுக்கு தேவையான இன்பம் இருக்கு. மாட்டுக்கு போய் கொம்புல போய் கறந்தா பால் வருமா? வராது இல்லையா? அதே மாதிரி காதை பிடிச்சி இழுத்தா பால் வரும், அதனுடைய மடியில தான் பால் வரும். அப்படிங்கிறது போல இறைவனுடைய திருவடியில மட்டும்தான் அவனுடைய இன்பம் இருக்கின்றது. அப்படிங்கிறதுனால எல்லாரும் திருவடியைத்தான் போய் சேரணும். சில பேர் திருவடியை சேராம திருவடி நிழல் இருக்கு இல்லையா, அந்த நிழலே இன்பம் தரும். ஏன்னா இந்த உலகம் வெம்மை நிறைந்தது. நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? நம்ம எல்லாரும் இந்தியாவில இருக்கோம். அடியன் வந்து இங்க இருக்கேன். இங்க குளிர். அடியன் வந்து நான் இங்க ஜாக்கெட் போட்டுதான் பேசவே முடியும். ஆனா இங்க அடியன் வந்து ஒரு ஜாக்கெட் போட்டு பேசினேன் அப்படின்னா நான் எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் குளிர் இருந்தாலும் சரி அந்த குளிரை நான் பொருட்படுத்த. சில நேரம் ரொம்ப குளிர்ன்றனாலதான் அடியனால அது இல்ல மித்த நேரம் எல்லாம் ஒண்ணும் நான் எங்கேயோ இருக்கேன், இவர் வேற இடத்துல இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டாலே நமக்கு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற தன்மை வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அப்படின்னா அங்க நமக்கு வெம்மை இருக்கும் இல்லையா, இது பங்குனி மாசம் அப்படிங்கிறப்போ சரியான வெம்மை. அந்த வெம்மையிலிருந்து நாம நீங்குவதற்கு ஒரு நிழல் கிடைச்சா எவ்வளவு ஆறுதலா இருக்குமோ அது போல இறைவனுடைய திருவடி நிழல்ல இளைப்பாறுதல் என்பது அது ஒரு வித முக்தி. இறைவனுடைய திருவடியிலேயே சென்று சேருவது அது ஒரு முக்தி. நாமெல்லாம் இப்ப இருக்கிறது என்னது? இறைவனுடைய திருவடி நிழல்ல நிக்கிறோம். இறைவனுடைய திருவடி பக்கத்துல போயிட்டு என்ன வந்துடும்? அந்த நிழல் நமக்கு ஒழுகும் இல்லையா, அந்த நிழல்ல நம்ம இருக்கோம். அதனால நமக்கு என்ன ஆகாது? இந்த உலகம்ன்ற வெம்மை நம்ம தாக்காது. இந்த உலகம்ன்ற வெம்மை நம்மளை தாக்காது. இறைவனுடைய திருவடி நீழலுக்குள்ள போயிட்டோம். நாம பார்க்கிறது நிழல்னு சொல்லுவோம், நீழல்னு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அங்க நீழலேன்னு வரும். நீழலே அப்படின்னா என்னன்னா, இப்ப நிழல் அப்படின்றது என்ன ஆகும்? சூரியன் கிழக்குல நிக்கிறப்ப, அதாவது கிழக்குல நிக்கிறப்ப நிழல் இந்த பக்கம் விழும், அதுக்கு மேற்க விழும். சூரியன் மேற்க வர்றப்ப நிழல் கிழக்குல விழும், நடுவுல வர்றப்ப நிழல் விழுகாது. அப்போ நிழல் ஆனது மாறிக்கொண்டே இருக்கும் சூரியனுடைய உதயத்தை பொறுத்து. இறைவனுடைய திருவடி நிழல் என்பது மாறாம இருக்கக்கூடிய நிழல். ஒன்ஸ் உள்ள போயிட்டா எந்த பக்கம் வெயில் அடிச்சாலும் நிழல் அங்கேயும் இங்கேயும் விலகாது, நம்மளை அப்படியே காப்போம். நின்று காப்பதினாலே, மாறாம காப்பதினாலே அதுக்கு நீழல்னு பேரு. அப்ப இறைவனுடைய திருவடி நீழலுக்குள்ள வந்துட்டோம் நம்ம எல்லாரும். என்ன? திருவாசகம் படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு,
திருவாசகத்துக்கு பொருள் கேட்கணும்னு ஆசை வந்துருச்சு. அவனுடைய நீழலுக்குள்ள வந்துட்டாலே என்ன நடக்கும்? உலகத்தினுடைய வெம்மை நமக்கு தெரியாது. இருக்கும், அடிக்கதான் செய்யும், அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆலமரத்து நிலையில உட்காந்துட்டோம்னா வெளியில வெயில் தான் இருக்கும். ஆனா நம்மள ஒன்றும் தாக்காது போல நாம் செய்த வினைகளுக்கு வினை நம்மள வந்து தாக்க வரும். ஆனா என்ன பண்ண முடியாது, வினைகள் குன்றி போய் நிற்கும். வினைகள் என்ன பண்ணும்? குன்றி போய் நிற்கும். அது ஆல்மோஸ்ட் வலிமை இழந்தது போல, வலிமை இழந்து. ஆக இந்த இறை சிந்தனை நூல்களை நோக்கணும்னு இந்த ஆன்மாவுக்கு எண்ணம் வந்துட்டாலே இறைவனுடைய திருவடி நீழலுக்குள்ள போயிட்டதா அர்த்தம். ஆக இங்க இருக்கக்கூடிய அத்தனை அடியவர் பெருமக்களும் இறைவனுடைய திருவடி நீழலுக்குள்ள வந்துட்டீங்க. இனிமே நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோலென் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும், குமரேசரது தாளும் சதங்கையும் தண்டையும் என் கண்முன்னே தோன்றிடுனே அப்படிங்கிற மாதிரி இனிமே உங்களுக்கு என்ன கிடையாது, நாளும் கிடையாது, கோளும் கிடையாது. இறைவனுடைய திருவடிய பருகணும்னு நினைக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் இறைவன் தன்னுடைய திருவடி நீழலை அருள் சக்தி மூலம் காப்பார். அருள் சக்தி மூலமா காவல் வைப்பார். நமக்கு அருள் சக்தி காவல் நிற்கும். நமக்கு 4 புறங்களும் சூலத்துல பெருமான் யாரெல்லாம் பெருமான அனுபவிக்கணும், யாரெல்லாம் பெருமான சுவைக்கணும், யாரெல்லாம் பெருமானுடைய தன்மையை உணரணும்னு நினைக்கிற அந்த ஆன்மாவெல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. 35 மார்க் பாஸ் ஆயிடுச்சு. இந்த புள்ள என்ன போயிடக்கூடாது, திரும்ப அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு அருள் சக்தி மூலமாக 4புறமும் சூலத்தின் மூலமாக காவல் வைப்பார். இந்த உலக பொருளா நம்மளை இழுக்கலாம், நம்மளை எப்படியாவது இழுத்துட்டு போயிடலாம் நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் சூடு விழும். அங்க நம்மளை யாராவது இந்த திருவாசகத்தில இருந்து மாத்தணும்னா அவங்களுக்கு சுடும். ஏன்னா அருள்ல அவங்க நிக்கலன்றதுனால இந்த அருள் காவல் அவர்களுக்கு சுடும். அதனால ஒண்ணும் இல்லை, உங்களை யாராவது தடுக்கணும், சிவனுடைய ஏன்னா அவங்க நினைச்சிட்டீங்க இல்ல, ஒரு முறை நினைச்சாலும் பெருமான் வந்து உங்களுக்கு அருள் காவல் கொடுப்பார். அந்த அருள் காவல்ல நம்மள வந்து, ஆனா நாம வெளியே போயிட்டோம்னா ஒண்ணும் செய்ய மாட்டேன். நாம வெளியே போயிட்டு இல்ல சாமி எனக்கு போர் அடிக்குது, எனக்கு திருவாசகம் கொஞ்ச நாள் போர் அடிக்கல, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் சாமி அப்படின்னா ஒண்ணும், நீ போயிட்டு பண்ற, போயிட்டு ஒன்னும் பிரச்சனை, நம்மள வந்து விட்டுருவார். ஆனா அருள் காவல் இருக்கிறப்போ நம்மளை யாராவது துன்படுத்தணும்னு நினைச்சா அது சிவ அருள் அவர்களுக்கு சுடும். சரி, அப்போ இறைவனுடைய அந்த வைபவம், இறைவன் தான் உயர்ந்தவன், அதுவும் சிவபெருமான் ஒருவன் தான் இறைவன் சொல்லக்கூடிய நிலையை நாம் பெறுவதுதான் ஆக சிறந்த நம்மளுடைய தவத்தினுடைய பயன். நான் இத்தனை பிறவியாக தவம் செய்திருக்கேன்னா சிவபெருமான் ஒருவன் தான் தலைவன்றத உணரணும். இல்ல எங்க சாமி 10-11 திங்கக்கிழமையானா நான் சோமவாரம் விரதம் இருப்பேன், செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடுவேன், புதன்கிழமை வந்து வராகி அம்மன் கோயில்ல போய் அதுக்கு ஒரு பண்ணுவேன், அப்புறம் வியாழக்கிழமை ராகவேந்திர சாய்பாபா கும்பிடுவேன், அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நான் வந்து சுக்கிரனுக்கு போய் ஒரு விளக்கு போட்டு விடுவேன், இங்க சனிக்கிழமையானா சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுவேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீ, அன்னைக்கும் ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இறைவனை 10-11 வைத்திருப்பது என்பது நீங்க நாத்திகம் பேசுவதற்கு சமம். அதுக்கு நீங்க நாத்திகமே பேசிட்டு போயிடலாம், இறைவன் இல்லைன்னே சொல்லிட்டு போயிடலாம். நீங்க சிவபெருமான் எல்லா வீட்லயும் ஒரே எல்லா போட்டோவோட சிவபெருமானும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்பா இருக்காரு, நம்ம அப்பா இருக்காரு இல்ல, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா, அப்படி வளர்த்துட்டு அப்பா வந்து இருக்காரு. எல்லாரும் மாதிரி நம்ம அப்பாவை நம்ம வந்து ஒரு இடத்துல ட்ரீட் பண்ண எப்படி இருக்கும் நம்ம அப்பாவுக்கு. ஆனா சிவபெருமான் அப்படி நினைக்க மாட்டார். நீங்க நினைச்சுக்கோங்க, சிவபெருமானுக்கு நீங்க வாழ்த்தினாலும் வைதாலும் நீங்க மலர் போட்டாலும் பூசிச்சாலும் எல்லாமே ஒண்ணுதான். அவனுக்கு ஏற்றமோ இறக்கமோ கிடையாது. ஒரு செய்தி, எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுடைய முகக்குறிப்பு முடிஞ்சா காமிக்கலாம். இது முக்கியமான செய்திங்கிறதுனால அடியன் அப்பப்ப முகக்குறிப்பை கேட்பேன், நீங்க வாய்ப்பு இருந்தா கொடுக்கலாம். நல்லது, மகிழ்ச்சி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் தொண்டு செய்யறோம் இல்லையா, இந்த உலகத்துல இருக்கிற நம்ம தலைவனுக்கு தொண்டு செய்யறோம். தலைவன் யாரு? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கலாம், இல்ல ஒரு 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 படத்தோட நடிகரா இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் நம்ம தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிறந்த நாளைக்கு கூழ் காய்ச்சி ஊத்துறது, 4 பேருக்கு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? பாத்துருக்கீங்கல்ல, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. ஒரு கட்சி தொண்டன் கட்சியில அவனுடைய தலைவருடைய பிறந்த நாளைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி இந்த மாதிரிலாம் பண்ணுவான். இப்படி தலைவனுக்கு தொண்டு செய்யும் போது யாருக்கு பெனிஃபிட் சுவாமி? யாருக்கு பெனிஃபிட்? தலைவனுக்கு தொண்டு செய்யறாங்கல்ல, யாருக்கு பெனிஃபிட்னா தலைவனுக்கு தான் பெனிஃபிட். இவனுக்கு ஏதாவது பெனிஃபிட்டா? இவன் பேர் ஏதாவது போதா? இப்போ விஜய் பர்த்டே அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எங்க ஏரியால பாத்தீங்கன்னா திருவேற்காடு, நான் சென்னையில இருக்க திருவேற்காடுல பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் அதிகம். அப்படியே விஜய் பர்த்டேன்னா அப்படியே அன்னைக்கு அல்லோல தில்லோல படும், அவ்வளவுதான். அங்க சாப்பாடுல இருந்து அப்படித்தான் போகும், ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஆனா விஜய்க்கு யாருன்னே தெரியாது. யாரு
இவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாப்பாடு போடுறவங்க யாரு, என்ன பண்றாங்க, யாருடைய புகழ், யாருக்கு பெருமை, யாருக்கு பெனிஃபிட்னா அவருக்கு பெனிஃபிட், தொண்டர்கள் யாருன்னே தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு விஷயம், அழகா கவனிங்க, ஒன்னே ஒண்ணு விஷயம், சிவபெருமான் என்னும் தலைவனுக்கு நீங்க தொண்டு செய்தீங்கன்னா, சிவபெருமான்ற தலைவனுக்கு நீங்க தொண்டு செஞ்சா தலைவனுக்கு ஒண்ணுமே போய் சேராது, 100% பலனும் தொண்டனுக்கு தான் போய் சேரும். இத சொல்றதுக்காகத்தான் நீங்க சிவபெருமானுக்கு தொண்டு செய்தீர்களானால் இந்த தொண்டினுடைய பலன் என்பது சிவபெருமானுக்கு சென்று சேராது, அவனுக்கு சேர வேண்டிய அவசியமும் இல்லை. முழு தொண்டினுடைய பயனும் அதை தொண்டு செய்கின்ற தொண்டர்களுக்குத்தான் சேரும். சிவபெருமானுடைய சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சா யாருக்கு நல்லதுன்னு கேட்டா தொண்டு செய்யற நமக்கு நல்லது, தொண்டு செய்யற நமக்குத்தான் நல்லது. அவனுக்கு ஒரு நாளும் ஏற்றமும் இல்லை, இரக்கமும் இல்லை. அதனால நீங்க சிவபெருமானுக்கு ஏதாவது ஒண்ணும் இல்ல, ஒரு மலர் பறித்து போடுறீங்க, இந்த தொண்டினுடைய பலன் யாருக்கு முழுவதுமா வரும்? நமக்கு தான். பாடுறோம், சிவபெருமானுக்கு ஏற்றமா? நம்ம பூ போடலன்னா அவனுக்கு, அவன் ஏதாவது கோச்சிக்க போறானா? நம்ம பூ போடலன்னா அவனுக்கு ஏதாவது குறையாக போதா? அவனுக்கு இருக்கக்கூடிய புகழுக்கு யாரு பூ போட்டாலும் பூ போடாட்டினாலும் அவன் புகழ் என்றும் குறைவதில்லை, என்றும் குறைவு. அவனுக்கு புகழும் இல்லை, இகழ்ச்சியும் இல்லை அவனுக்கு. அதனாலதான் அவன் கடவுளா இருக்கான். அவன் எதுக்குமே ஆசைப்பட மாட்டான். ஆனா அவனை போய் பார்த்து பாடுறோம், வடிவேறும் திரிசூலம் தோன்றும் தோன்றும், வலசடை மேல் இளமதியும் தோன்றும் தோன்றும், கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும், காதில் வெண் குளைத்தோடு கலந்து தோன்றும் அப்படின்னு பாடும்போது அப்படியே அவனுடைய வடிவ சிறப்பு கண்ணு முன்னாடி அப்படியே நம்ம நாவுக்கரசர் பாடின அந்த தோன்றும் தோன்றும் சொல்லும் போதெல்லாம் அப்படியே கண் முன்னாடி தோன்று நிற்கும் போது கண்கள்ல நீர் பொழிந்து நாம வழிபாடு செய்யும் போது அந்த வழிபாட்டினுடைய பலன் யாருக்குத்தான்? நமக்குத்தாங்க ஐயா, நமக்குத்தாங்க ஐயா. சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய போகல, இந்த ஆன்மாவினுடைய முன்னேற்றத்துக்கு நீங்க உங்களுக்கு தான் நீங்க உழைக்கிறீங்க. சிவனை எவ்வளவு தூரத்துக்கு பற்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு ஆன்ம அறிவு ஏற்படும், ஆன்ம அறிவு ஏற்படும். இன்னொரு முக்கியமான செய்தி, அடியார்கள் தான் நிறைந்த சபையினால அதை சொல்லதுக்கு அறிய ஆசைப்படுறேன். இறைவனுடைய இந்த வாழ்வை நாம் எப்படி நடத்தணும், இந்த வாழ்வை நான் எப்படி நடத்தணும்? நான் இல்லறத்துல இருந்து நடத்துறது நல்லதா, இல்ல எல்லாம் துறந்து சிவனுக்கு தொண்டு செய்வது நல்லதா? இல்லறம் நல்லதா, துறவரம் நல்லதா? இல்லறம் பெரிதா, துறவரம் பெரிதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. எது சிறந்தது? இல்லறம் சிறந்தது, துறவரம்? ஷுவரா? ஷுவரா? நடராஜனை எதை சொல்ல வர சுவாமி? என்ன சுவாமி? இரண்டுமே சிறந்ததுங்க ஐயா. துறவரம் இருக்கணும்னா இல்லறத்தில் இருந்துட்டே துறவரம் இருக்கலாம். ஆகா 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 சொக்கநாத். ஆக ஒரு விஷயம் மட்டும் சைவத்துல ரொம்ப ஆணித்தரமா அப்படி ஆப்பு அடிச்ச மாதிரி சொல்றது என்னன்னா, இல்லறம் சிறந்தது. அதனாலதான் சாமி எப்படி உட்கார்ந்துருக்கான், அவன் எப்படி உட்கார்ந்துருக்கான்? சோமாஸ்கந்தனாக குடும்ப சகிதமாக இருந்து காட்சி தர்றான். எந்த கோவில்லையாவது சாமி வெளியில வரும்போது சாமி மட்டும் தனியா வந்ததா சரித்திரம் இருக்கா? சாமி மட்டும் தனியா வர முடியுமா? முடியாது. வெளிவருகின்ற மூர்த்தமே, வெளியில தூக்கிட்டு வராங்கல்ல சுவாமிய புறப்பாடு செய்யறோம்ல, புறப்பாடு செய்யற மூர்த்தமே சோமாஸ்கந்தர் தான். சோமாஸ்கந்தர் தான் மூர்த்தம், பிரிக்கவே முடியாது அவங்கள. அந்த செட்டே அசம்பிள் செட்டு தான், அதை நீங்க பிரிச்சே கொண்டு வர முடியாது. அவன் எப்பொழுதுமே என்ன சொல்ல வரான்? உலக உற்பத்தி என்பது எதுல? நம்மளுடைய குடும்ப அறம், அதுலதான் இருக்கு. ஆனா நீங்க கேட்கலாம், நால்வர் பெருமக்கள்ல 2 பேர் சம்சாரி. யாரு சம்சாரி? ஞான சம்பந்தரும் நம்மளுடைய நம்பியாரூரனும் சம்சாரி. சன்னியாசி யாரு? 2 பேரும் கடும் சன்னியாசி. யாரு? நாவுக்கரசரும் நம்மளுடைய மணிவாசக பெருமானும் சன்னியாசி. அப்போ ஏயா திருவாசகம் பேசுற மணிவாசகரே சன்னியாசி,
ஆனா நீ என்னமோ இல்லறம் இருந்துதான் அறைய முடியும்ன்றீங்க. அவங்க எல்லாம் அப்படித்தானே நடந்திருக்காங்க. கேள்வி கேட்கலாமா கேட்க கூடாது? நீங்க கேட்கலாம்ல, ஆக்கப்படுங்கிற மாதிரி கேட்கலாம்ல. ஐயோ என்னயா உன் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னா. ஐயா ஒரு சின்ன சந்தேகம். மணிவாசகர் சுவாமி தன்னைய மனைவியா பாவிச்சு சுவாமிய கணவரா பாவிச்சு பாடி இருக்கிறார் ஐயா. அதுதான் சொல்ல வரேன். முக்கியமான விளக்கம் இல்ல முக்கியமான விளக்கம் அதுதான் சொல்ல வரேன். நல்லா கவனிங்க. இது ஐயா நல்ல வேலை எடுத்து கொடுத்தாங்க. நம்ம சைவத்துல மட்டும் 4 மார்க்கம் உண்டு. ஒண்ணு சற்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், அப்புறம் தாச மார்க்கம், சன்மார்க்கம்னு 4 மார்க்கம் உண்டு. ரைட்டா? இறைவனை அப்படியெல்லாம் பாவிக்கலாம். நான் சொல்ல வந்தது என்ன சொல்லுவோம், அதை முடிச்சுக்கிறேன். என்ன சொல்ல வந்தேன்னா, நம்மளுடைய சுவாமி சன்னியாசம் யாரு? மணிவாசகர் சன்னியாசம் பெற்றிருக்காரு. அது நல்லா கவனிங்க. இல்லறத்துல இருந்து இந்த இல்லறத்துல ஒரு டெய்லி இட்லியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன ஆகும்? டெய்லி இட்லி என்ன ஆகும்? உவர்ப்பு ஏற்படும்ல, உவர்ப்பு ஏற்படும்ல. என்னடா இது அப்படின்னு ஏற்படும்ல. ஆனா சட்னியை மாத்திக்கிட்டே இருக்கும். அப்படின்னு ஒரு நாள் என்ன ஆகும்? உவர்ப்பு ஏற்பட்டு, ஆனா அதுதான் டிஃபன். நம்ம காலையில அப்படிதான் கொடுக்கும். நம்ம இதை இட்லியை தவிர கொடுக்க வேற வழியில் என்ன பண்ணோம்? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இது நமக்கு விதித்த விதின்னு சாப்பிட ஆரம்பிக்கும்ல. அது மாதிரி இந்த ஆன்மா ஆண் பெண் உறவுல ரொம்ப அதிகமா நாட்டமா இருந்து ஒரே பொருளை பார்த்து அது என்ன ஆகுது? உவர்ப்பு ஏற்பட்டு 2 பேரும் இருப்பாங்க. ஆனா என்ன இருக்காது? அந்த உடல் கவர்ச்சி இருக்காது, மனக்கவர்ச்சி இருக்காது, பொருள் கவர்ச்சி இருக்காது. ஆனா 2 பேருமே ஒரே இடத்துல இல்லறத்துல இருப்பாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாம் ஆண்டு அனுபவிச்சாச்சு, இனிமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்போ 2 பேத்துக்கும் உள்ள இல்லறத்துல இருந்து கொண்டே என்ன ஏற்படும்? எல்லாத்துலயும் உவர்ப்பு ஏற்பட்டு 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. அதாவது அந்த ஆன்மாக்கள் இருக்குமே தவிர மற்றபடி உலக பொருளுக்கான எந்த சுவையும் இல்லாம அவருடைய வாழ்வு ரொம்ப கச்சிதமா நிகழும்ல. அதுக்கு பேருதான் பெருந்தவம். பெருந்தவம். அதை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கல இந்த பிறவியில. அப்படின்னா நாம என்ன பண்ணிட்டோம்? இல்லறத்தை அனுபவிச்சு முடிச்சுட்டோம். நல்லா கவனிங்க. இந்த ஆன்மா இல்லறத்தை அனுபவிச்சு முடிஞ்சிருச்சு, துறவரத்துக்குள்ள போய் என்ட்ரி ஆயிடுச்சு. ஆன்மாவுக்கு காலம் முடிஞ்சு போச்சு. ஆன்மாவுக்கு காலம் முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்போ அடுத்த பிறவியில இதுக்கு துறவரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். புரியுதுங்களா? அடுத்த பிறவியில இது துறவரத்தை திரும்ப இல்லறத்துக்குள்ள போய், ஏன்னா இது 4ஆம் கிளாஸ் போய் காப்பரிச்சு எழுதியாச்சு, அறப்பரிச்சு எழுதியாச்சு, திரும்ப டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்றப்போ அப்ப அறப்பரிச்சு எழுதிட்டேல, ஹாஃப் இயர்லி எழுதிட்டேல, திரும்ப உனக்கு ஒண்ணும் இல்ல, 4ஆம் கிளாஸ் நீ விட்டேல, ஹாஃப் இயர்லி இருந்தே நீ ஸ்டார்ட் பண்ணுன்னு ஸ்டார்ட் பண்ற மாதிரி துறவரம் அவர்களுக்கு வாய்க்கப்பட்டது. இல்லறத்தில் இருந்துதான் துறவரத்துக்கு போகிறது நம்மளுடைய படிநிலை. எல்லாத்தையும் திறந்துட்டு எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு போறது தன்னுடைய கடமைகளை சாமி கொடுத்துட்டாரு பிறந்தப்பவே. இதுதான் அவனுடைய பிள்ளை, இதுதான் அவனுடைய மனைவி. அந்த கொடுத்த கடமையை சரிவர இல்லறத்துல இருந்துட்டே நம்ம துறவரம் போகாம முக்தி அடைய முடியும் தானே? முடியும். ஐயோ சாமி, துறவரம்ன்றது காட்டுக்கு போறது இல்ல. நான் சொன்னேன் இல்லையா, 2 தம்பதிகளும் என்ன ஆயிட்டாங்க? அவங்களுக்கு இப்ப உடல் கவர்ச்சி இல்ல, மன கவர்ச்சி இல்ல, பொருள் கவர்ச்சி இல்ல. ஆனா 2 தம்பதிகளும் இல்லறத்துலதான் இருக்காங்கன்னா அவங்க முக்திக்கு தான் போறாங்க. புரியுதுங்களா? அடுத்த பிறவின்னு சொன்னீங்கல்ல, அதனால கேட்டேன். இப்ப கவனிங்க. இல்லறத்துல இருந்து துறவரத்தன்மையும் அடைஞ்சு துறவரத்துல முழுமை பெற்று அதுக்கப்புறம் அவர்கள் முக்தி அடைகின்ற நேரம் வரும் இல்லையா? அப்ப அப்படி வந்தா இல்லறத்திலே முக்தி பெற்றுறான். இல்லறம் முடிஞ்சு துறவரத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறப்போ ஆன்மாவினுடைய ஆயுள் கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களாமா? இல்லறத்துல என்ட்ரி ஆகி துறவரத்துக்குள்ள போய் அதனுடைய மன பக்குவம் அடைய, இன்னும் பக்குவம் அடையணும், துறவரத்துல பக்குவம் அடையணும். என்ட்ரி ஆகிறப்போ அந்த ஆன்மாவுக்கு ஆயுள் முடிஞ்சிச்சா அடுத்த பிறவில துறவரத்துல இருந்து தொடங்கும். அவ்வளவுதான். அது தொடங்க, அது பிடிக்கும். அது துறவரம் தான் அதுக்கு பிடிக்கும், வேற எதுவும் பிடிக்காது. அந்த மாதிரி தொடங்குது என்பது போன பிறவிகளுடைய தொடர்ச்சி. அவ்வளவுதான். அதனால இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா யார்கிட்ட கேக்குறாங்க? அவையார்ட்ட கேக்குறாங்க. அவையார் என்ன 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 அவங்க என்னது? அவங்க இல்லறவாசியா துறவரவாசியா?
துறவரவாசிங்க ஐயா, துறவரம். துறவரவாசி தானே அம்மா. அம்மாட்ட கேக்குறாங்க இல்லறம் சிறந்ததா? அம்மா என்ன சொன்னாங்க? இல்லறமாவது நல்லறம் அன்று. இல்லறம் தான் நல்லறம்னு சொல்றாங்க அம்மா. யாரு? துறவரத்துல முழு மூச்சா நின்ற ஔவையார் சொல்வார். அதனால புரிஞ்சுக்கணும். ஆக இங்க சிவபெருமான் விட்டுட்டு போறது துறவரம் இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போய் காட்டுல போய் உட்கார போறேன்ற துறவரம் இல்ல. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே அதனுடைய பொருளினுடைய தன்மையினுடைய நுகர்ச்சிய விடுவதுதான் துறவரம். புரியுதுங்களா? எனக்கு கையில காசு எதுவுமே இல்ல, வீட்டுல எல்லாரும் துரத்தி விட்டாங்க, நான் போய் காசுல போய் சாமியார் இருக்க போறேன் அப்படின்றது பேருக்கு சாமியார் இல்ல. எதுவும் இல்ல, நீ சாமியை பிச்சை எடுக்கிற சாமியாரா இருக்க, போய் ஏதோ கோயில்ல இருக்க. ஆனா நம்மளுடைய பட்டினத்தை இருந்தாரு, பார்த்தாரு, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கன்னு சொன்ன என்ன பண்ணாரு? அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு மன்னன், சோழ மன்னனுக்கு பல பொன்களை தருகின்றவர். யாரு? மன்னனுக்கு. அதாவது அரசுக்கே கஜானா காலி ஆயிடுச்சுன்னா தான் வீட்டு கஜானால இருந்து எடுத்து தரக்கூடிய அவ்வளோ பொண்ணு வச்சிருந்தவரு வெறும் கோவணத்தோட வெளியில ஏறிட்டார். நிறைய முறை சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தையை, இருந்தாலும் இங்க சொல்றேன். வெளியே போயிட்டாரு. போன உடனே அவருடைய மேனேஜர், அவருடைய அமைச்சர் வந்து வேமா போறாரு, ஐயா இவ்வளவு சொத்து இருக்கு, வெளியே போயிட்டேங்க, நான் என்ன பண்ணட்டும், இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். எல்லாம் போயிட்டு இதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டோம்? இப்ப வெளியே போயிட்டாரு, மேனேஜர் என்ன நினைப்பாரு? நம்ம மாதிரி மேனேஜர் என்ன பண்ணுவோம்? அப்பாடா தொலைஞ்சாண்டா, இந்த சொத்துக்கு நம்ம தான் இனிமே ஃபுல் கார்டியன், எடுத்து எவ்வளவு நாள் செலவழிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? போட்டு நல்லதா போச்சு அப்படின்னு உட்காந்துருப்போம். ஆனா இந்த அமைச்சர் என்ன பண்றாரு? அறத்துல நிக்கிறாங்க, கூட நிக்கிறவங்க எல்லாரும் அறத்துல இருக்காங்க. அந்த அமைச்சர் போய் அவர்கிட்ட போய் அம்மா கணக்கு பிள்ளை போய் கேட்கிறார், ஐயா இவ்வளவு சொத்து விட்டுட்டு போயிட்டீங்க, இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். நம்ம என்ன சொல்லணும்? இவ்வளவு நிறைய சொத்து இருக்கு, என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு எல்லாத்துக்கும் தானம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லணும். ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு தானே சொல்லணும். அப்படின்னு தானே சொல்லணும். பட்னத்தார் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் தூக்கி தெருவுல போடுன்ற, எல்லாத்தையும் தூக்கி தெருவுல போடுன்றார். புரியல அவருக்கு, ஒண்ணுமே புரியல. என்ன சாமி சொல்றீங்க? எல்லாத்தையும் தூக்கி தெருவுல போட சொல்றீங்க? ஒன்னும் இல்ல, அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, வேற எதுவுமே கேட்கல. தெருவுல என்ன காரணம்னா, நான் இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், இந்த பொருளை இங்க கொண்டு போ, இங்க வையின்னா இன்னும் அந்த பொருள் மேல எனக்கு என்ன இருக்கு? என்னுடைய ஆளுமை இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், துறவரமா வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த பொருளை என்ன பண்ணு, ஒரு 500 பொற்காசை முடிச்சு போட்டு என்ன பண்ணு, நேரா மதுரை மீனாட்சி கோயிலுக்கு அனுப்பிச்சிடு, 500 பொற்காசை முடிச்சு போட்டு நேரா சிதம்பரத்துக்கு அனுப்பிச்சிடு. இப்படியே நான் உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன்னா நான் வெளியே வந்துட்டேனே தவிர எனக்கு அந்த பொருள் மீது ஆளுமை உண்டு. இது முழு துறவு இல்ல. எவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு அந்த பொருள் என்னுடைய பொருள் இல்ல. அது தெருவுல கிடந்தா என்ன, அது வீட்டுல கிடந்தா என்ன, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதை தூக்கி தெருவுல போடுன்னு சொன்ன ஒரு காரணத்தினால அன்னைக்கு அது முழு துறவாக அமைந்தது. அதுதான துறவு. அதாவது அனைத்தும் பெற்று அந்த நுகர்ச்சியை நாம கட்டுப்படுத்துறதுதான் துறவு. நுகர்ச்சியை கட்டுப்படுத்தாம ஒருத்தர், ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன் அடியன், என்ன ஒருத்தர் துறவரத்துக்கு போனாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, துறவரம் போனவரு, வேகமா போனவரு என்ன பண்ணாரு? பொண்டாட்டியை பார்த்து, அம்மா வெளியில ஒரு செம்பு இருக்கு, தூக்கி உள்ள வை அப்படின்னு சொல்லிட்டு துறவரத்துக்கு போனார். வெளியில ஒரு செம்பு இருக்கு, தூக்கி உள்ள வைன்னு சொல்லிட்டு போன. என்ன அர்த்தம்? அவர் துறவரத்துக்கு தான் போறாரு, மனசெல்லாம் எங்கதான் இருக்கு? வீட்டுல இருக்கிற பொருள் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது இது துறவரமா என்ன? அப்போ காட்டுல போய் செய்வது துறவரம் அல்ல, வீட்டில் நின்று அத்தனை நுகர்ச்சியையும் தன்னால கட்டுப்படணும். எனக்கு வேணான்னு நீங்க பண்ணக்கூடாது, அதை அனுபவிச்சு தெவிட்டி விடணும். அப்பதான் அது திரும்ப தொட மாட்டோம். எனக்கு வேணாங்க அப்படின்றத விட அதை முழுவதுமா அனுபவிச்சு தெவிட்டி தான் என்ன பண்ணணும், அதுல இருந்து வெளியே வர்றதுதான் அது முழு துறவு. அந்த துறவு தான் என்ன பண்ணாது? திரும்பி பார்க்காது. நம்ம வேணான்னு சொல்லி வந்துட்டோம்னா எத்தனை மடங்கள்ல தவறான செய்திகள் நடந்துட்டு இருக்கு சாமி, எத்தனை மடங்கள்ல பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. எது மடங்கள் என்பது துறவரத்துக்காகத்தான். ஏன் அவங்க எல்லாம் அடக்க சொல்றாங்க, அவங்க எல்லாம் வருகின்ற காம நுகர்ச்சியை அடக்க சொல்றாங்க. அதனால அது பொத்துக்கிட்டு வெளியில போயிடுது. நாம என்ன சொல்றோம்? காம நுகர்ச்சியை கடக்க சொல்றோம். கடந்து போ, அவ்வளவுதான். அதுக்காகத்தான் உனக்கு திருமணம், அதுக்காகத்தான் உனக்கு மனைவி. உன்னுடைய நுகர்ச்சியை எனக்கு வச்சுக்கோ, அதை கடந்து நீ போகணுமே தவிர அதை அடக்கி நீ ஆளக்கூடாது. அடக்குனா அது பிச்சுக்கிட்டு தான் போகும்.
அடக்குனா பிச்சுக்கிட்டு தான் போகும். பொங்குது, பால் பொங்குது, மேல ஒரு தட்டை போட்டு மூட்டோம்னா என்ன ஆகும்? தட்டை தள்ளி விட்டு இன்னும் அதிகமா பொங்கிடும். அது மாதிரி நம்மளுடைய அப்ப இல்லறம் ஆவதுதான் நல்லறம்னு சொல்லப்படுவது. அதையும் இங்க பேசுறாரு. அதையும் நம்ம திருச்சாளர்ல பாக்குறோம். சரி, இந்த ஒரு செய்தி சொல்லி, இந்த ஒரு செய்தி அதுக்காக தான் காத்திருந்த அடியன். என்ன தெரியல, அடியவர் பெருமக்கள் இன்னைக்கு கம்மியா தான் வந்திருக்காங்க. சரி, பரவாயில்ல. இன்னைக்கு வர வேண்டிய அடியவர் பெருமக்களுக்கு வசந்தா அம்மா சுவாமி ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சிவசிவ. சரி, ஆக ஒரு செய்தி, எப்படி நம் வாழ்க்கைய நாம கொண்டு போகணும், எல்லாரும் ஆன் பண்ணணும். இது ஆன் பண்ணணும், இதுக்கு ஆன் பண்ணணும். 3 நிமிடம் 3 நிமிடம் தான் இந்த கதை. இந்த 3 நிமிடம் கண்டிப்பா ஆன் பண்ணி என்னோட இணைந்து இருக்கணும் எல்லாரும். ரொம்ப முக்கியமான தருணம்ன்றனால சொல்றேன். எப்படி நம் வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொன்னா, நம் வாழ்க்கையை தியானம் போல வாழணும் அப்படின்னு ஒரு மகான் சொன்னார். தியானம் போல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான செய்தி சாமி, அருமையான செய்தி. வாழ்க்கைய தியானம் போல வாழணும்னு ஒரு மகான் சொன்னாரு. ஒரு குழந்தை போய் கேக்குது, தியானம்னா என்னங்க சுவாமி? குழந்தையும் அந்த அந்த சொற்பொழிவு வந்திருந்தது. தியானம்னா என்னங்க சுவாமி அப்படின்னு. எல்லாருக்கும் ஒன்னும் புரியல. ஐயோ, தியானம்ன்றது ஒரு பெரிய கான்செப்ட் ஆச்சு, இந்த குழந்தைக்கு சொன்னா புரியாது, இந்த சுவாமிஜி என்ன சொல்ல போறாருன்னு தெரியல, என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே அப்படின்ன உடனே இவர் சொல்றாரு, அந்த சுவாமிஜி என்ன சொல்றாரு, தம்பி உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டாரு. சாப்பிட்டையா அப்படின்னு கேட்டார். சாப்பிடல சுவாமி. சரி, இப்படி கணக்கு அமிச்சாரு. எப்பா அந்த தோசை எடுத்துட்டு வா அப்படின்னு. தோசைய எடுத்துட்டு வாங்க. சரி, எடுத்தாச்சு. எடுத்த உடனே அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்தாச்சு. இவர் என்ன சொல்றாரு, தம்பி நீ சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை, என்ன கவனிக்க நல்லா இருக்கும். நீ சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நான் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நிறுத்திடணும். புரியுதுங்களா? அப்படின்னு சொன்னா சாப்பிடணும், அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? நிறுத்திடணும். இதுதான் நிபந்தனை. உனக்கு புரிஞ்சுதா தங்கம் அப்படின்னு கேட்டு. நல்லா புரியுது, இதெல்லாம் ஜோரா புரியுது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து சட்டில வச்சாச்சு, சாம்பார் ஊத்தியாச்சு, சட்னி வச்சாச்சு, வடை வச்சாச்சு, எல்லாம் கமகமன்னு ஸ்மெல்லு. சுவாமிஜி வந்து மற்றவங்களை பார்த்து என்னங்க அப்படின்னு பேசிட்டே இருக்காரு. இவர் என்ன, இந்த பையன் என்ன பண்றான், இந்த ஆளு எப்பதான் சொல்லுவாரு தெரியலையே, வயிறு வேற பசிக்குது, சும்மா இருக்க நம்மள சாப்பிடுன்னு சொல்லி உட்கார வச்சு கண்ணுக்கு முன்னாடி சோறையை வச்சு எல்லாம் வச்சுட்டு இந்த ஆள் அங்கிட்டு பேசிட்டு இருக்காருன்ட்டு ஒரு மாதிரி இருக்கு. பேசிட்டு இருக்காரு. என்னப்பா சாப்பிடலையா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க தான் சொல்லலையே. சூப்பர், இப்பதான் நீ கேம்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீ சொன்னது புரிஞ்சுக்கிட்டு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப பசிக்குதா அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணான், இதுதான் சான்ஸ் என்ன பண்ணான், டக்கு 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 டக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். சாப்பிட்டுட்டே இருந்தான். சாப்பிட்டுட்டு கடைசி ஒரு வாய் இருந்தது. கடைசி பிச்சு 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 தின்னுகிட்டே இருக்கான், சாப்பிட்டுட்டே இருக்கான். கடைசி ஒரு வாய் இருக்கு. அந்த வாய் இருக்கிறப்ப தொட்டு வாயில வைக்க போறோம் அப்படின்னாரு. வாய்க்குள்ள போட்டான். போட்டு முழுங்கி கிளீன். தட்டு கிளீன் ஆயிடுச்சு. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம் சுகன்யா அம்மா. தட்டு கிளீன் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சாமி அவர் கேட்டாரு, ஏப்பா எப்படி இருந்தது தோசை அப்படின்னு. தோசை எப்படி இருந்தது, சட்னி எப்படி இருந்தது, சாம்பார் எப்படி இருந்தது, வடை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார். வடை போங்க சுவாமி, ஒரு டேஸ்டும் தெரியல. நீங்க எப்ப சொல்லுவீங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு, இப்ப இந்த படு இவன் எப்ப சொல்லிடுவாருன்னு நினைச்சுக்கிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதனுடைய டேஸ்ட் ஒண்ணுமே தெரியல. நான் சொல்றது மாதிரி பார்த்தேன், நீங்க சொல்லுவீங்க அப்படின்றத சொல்லுவீங்கன்னு முடிக்கிறதுக்காக வேகமா சாப்பிட்டேன். அதனால அதுல டேஸ்டே தெரியல. நீங்க எப்ப சொல்லுவீங்கன்னே பார்த்துக்கிட்டே இருக்கேனே தவிர நான் சாப்பிட்டதனுடைய கணக்கும் டேஸ்டும் எனக்கு தெரியவே இல்லை சாமி அப்படின்னாரு. சாமி சொன்னாரு, இதுதான் தியானம்னா. இதுதான் தியானம். என்ன தியானம் அப்படின்னா, வந்துச்சுல்ல, அது நாம பிறந்திருக்கோம். அப்படின்னாருல, அது நாம பிறந்தது. ரெண்டாவது எப்ப வரும்னு சொல்லி சாமியினுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருந்து அந்த கடைசி வர்ற வரைக்கும் அவனையே பார்த்து அவனையே நினைச்சு நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தா அதுதான் தியானம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் நம்ம வாழ வேண்டிய. நாம பிறந்துட்டோம். பிறந்தப்ப திரும்ப பிறந்த நாள்ல இருந்து மொழிபெயர்ந்த நாள் முதல் பெருமானுடைய திருமாடி, சாமி நீ எப்ப சொல்லுவ, எப்ப நீ எடுத்துக்குவ அப்படின்றத பார்த்துக்கிட்டு எப்ப சொல்லுவான், கூப்பிடுவான் அப்படின்றத பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு நாளும் என்னுடைய. அப்போ எது சுவைக்காது,
உலகம் சுவைக்காது. இறைவனுடைய கட்டளை மட்டும் செய்யணும்னு இந்த ஆன்மா தொடர்ந்து பயணிக்கும் போது இந்த ஆன்மாவினுடைய வாழ்வு தியானமாகும். தனியா போய் உட்கார்ந்து காலை மடக்கி மூச்சடக்கி தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்ற. இறைவனுடைய இருப்பை உணர்ந்து தொடர்ந்து அவனுக்காகவே நம்மளுடைய தொண்ட பணிகளை செய்து கொண்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? அந்த பையன் தோசை சாப்பிட்ட மாதிரி தான். ரெண்டாவது வர்ற வரைக்கும் அவர் வாயை பார்த்துட்டு எப்படா சொல்லுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இந்த புள்ள சாப்பிட்ட மாதிரி சிவபெருமான் எப்ப அடுத்த சொல்லுவாருன்ட்டே நம்மளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து கொண்டிருந்தா நம்முடைய வாழ்வு தியானமா இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நம்ம கண்டிப்பா கூப்பிட போறான் சாமி இல்ல. நம்ம சாமி ஒரு நாள் கண்டிப்பா கூப்பிட போறான். அந்த நாளை எதிர்நோக்கி இன்னைக்கு நாளைக்கும் சொல்லலாம், நாளை கழிச்சும் சொல்லலாம், எப்ப வேணாலும் சொல்லலாம். சாமி என் வாழ்க்கைய இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், அவன் சொல்லுவானான்றதுக்காக அவனுடைய பார்வை இருக்கு என்கிட்ட, அவனுடைய சொல்லு என் காதுல விழுகுன்ற நம்பிக்கையில நாம தொடர்ந்து அறத்துல நின்று என்னுடைய வாழ்க்கை நம்ம நிகழ்த்தும் போது வாழ்வுல உவர்ப்பு ஏற்படும், வாழ்வுல சுவை ஏற்படாது. இறைவனுடைய திருவடியிலேயே கவனம் இருக்கும். இறைவனுடைய திருவடியில கவனம் வச்சுக்கிட்டே இல்லறத்துல நடத்துறதுதான் தியானம். இந்த வாழ்வுதான தியானம். இறைவனுடைய இருப்பை கண்காணி ஒருத்தர் இருக்கா. சர்வேலன்ஸ் கேமரா இருக்கு, கவனிங்க. சர்வேலன்ஸ் கேமரா இருக்கு. அந்த கேமரா நமக்கு மேல மாட்டி விட்டாரு சாமி. எப்பயும் அது என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம்? இப்போ நீங்க ஒரு மாலுக்கு போறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, சர்வேலன்ஸ் கேமரா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கவனிங்க, முடிச்சிடலாம். உள்ள போயிடுவோம், நம்ம பாட்டுக்குள்ள போயிடுவோம். சர்வேலன்ஸ் கேமரா மேல இருக்கு. நீங்க போயிட்டு என்ன பண்றீங்க? ஒரு மாலுக்கு போயிட்டீங்க, சூப்பர் மார்க்கெட் போறீங்க, ஒரு சேமியா பாக்கெட் எடுத்து உள்ள போடுறீங்க. சேமியா பாக்கெட் எடுத்து உள்ள நீங்க அட படுப்பாவி, சேமியா பாக்கெட் 10 ரூபா தானடா வரும், அது எதுக்கடா உள்ள போடுற? ஒரு பாதாம் பருப்பு பாக்கெட் உள்ள போடலாமே, ஒரு முந்திரி பருப்பு பாக்கெட் உள்ள போனா அது நல்லதாச்சு. நீங்க கேட்கறது எனக்கு, நீங்க ஆன்சர் எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் சேமியா பாக்கெட் எடுத்து உள்ள போட்டேன்னா என்ன பண்ண? முதல்ல சேமியா பாக்கெட் உள்ள போட்டிருக்கேன்னு கணக்கு வந்துடும், வருமா வராதா? ரெண்டாவது போய் நான் என்ன பண்றேன், ஒரு எண்ணெய் பாக்கெட் எடுத்து உள்ள போடுறேன், நல்லெண்ணெய் பாக்கெட் எடுத்து உள்ள போட்டுக்கிறேன், தெரியாம யாருக்கும் தெரியாம ஒரு பேக்ல உள்ளுக்குள்ள போட்டுக்கிறேன். என்ன ஆகும்? மேல கணக்கு ஏறுமா ஏறாதா? என்கிட்ட முதல்ல சேமியா பாக்கெட் போட்டான், ரெண்டாவது என்ன போட்டிருக்கான்? எண்ணெய் போட்டிருக்காங்க. எண்ணெய் பாக்கெட் ஜானகியமா கரெக்டா வந்துட்டாங்க. மூணாவது ஒரு பிரெட் பாக்கெட் எடுத்து உள்ள போடுறேன். அப்போ இதெல்லாம் ஓடும். இந்த சர்வேலன்ஸ் கேமரா இருக்குல்ல, கவனிங்க, முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த சர்வேலன்ஸ் கேமரா இருக்குல்ல, ஏதாவது வெளியில இருந்து உள்ள எடுத்து போட்டாதான் ரெக்கார்ட் ஆகும். ஆனா இறைவனுடைய சர்வேலன்ஸ் கேமரா இருக்குல்ல, மனசுல நினைச்சாலே ரெக்கார்ட் ஆகும். நானு அந்த சேமியா பாக்கெட் உள்ள எடுத்து போடலாம் நினைச்சுன்னு வச்சுங்களேன், அது ரெக்கார்ட் ஆயிடும். இந்த உலக சர்வேலன்ஸ் கேமரா எடுத்து போட்டாதான் ரெக்கார்ட் ஆகும். ஆனா இறைவன் என்ற சிவபெருமான்ட்ட மனசால நினைச்சாலே ரெக்கார்ட் ஆகும். தப்பா நினைச்சுக்காதீங்க, அடிக்க நெகட்டிவா உதாரணம் கொடுத்தேன், நல்லதுக்கும் இது பொருந்தும். நீங்க ரோட்ல போறீங்க, கையில காசு இல்ல, உதவி செய்ய முடியல, நம்மளுக்கே ஒரு வகையில சாப்பாடுக்கு வழி இல்ல, போறோம், ஒருத்தவங்க வறுமையில கேக்குறாங்க, இல்லப்பா சுவாமி அப்படின்னு சொல்றதுக்கு மனசு கஷ்டப்பட்டாலும் அப்படியே அந்த இடத்துக்கு நகர்ந்து போயிடுறோம். இவங்களுக்கு நமக்கு உணவு கொடுக்க முடியலையே, பெருமானே எனக்கு கையில காசு இல்லையே, காசு இருந்தா கொடுத்திருப்பேனே நினைக்கிறீங்க பாருங்க, அதுக்கும் மீட்டர் ரெக்கார்டு ஓடும். அது உங்க நல்வினையில போய் பதிவு ஆகும். நீங்க நல்லது நினைத்தாலே நல்வினை ஆகும், தீயது நினைத்தாலே தீவினை ஆகும். எல்லாத்த விட பவர்ஃபுல்லானது மனசுல நினைக்கிறது தான், வெளியில செய்யறதை விட. அதனாலதான் இறைவனை மனசுல தியானம் பண்ணுவதுதான் எது, அவனுக்கு பல கோடி அபிஷேகங்கள் பண்ணுவது, மனதால தியானம் பண்றது ரெண்டும் சமம். நீங்க கைங்கரியம், உடல் கைங்கரியத்தை விட மன கைங்கரியத்தை சர்வேலன்ஸ் கேமரா அதிகமா எடுத்துக்கிட்டு மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்ல மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா? அப்பேற்பட்ட அருள் நிறைந்தது. ஆக நாம செய்ய முடியலன்னு நினைக்க வேணாம். அறம் செய்யன்னு சொல்ல, யாரு அறம் செய்ய என்ன பண்ணிருவாங்க, ஆத்திச்சூடியை கிழிச்சு போட்டு எல்லாரும் போயிருப்பாங்க. இந்த அம்மா எடுத்த உடனே செய்ய முடியாத சொல்லுது, இது எப்படி செய்ய முடியும் இல்ல சொல்லிருப்பாங்க இல்லையா? அறம் செய் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிருந்துச்சுன்னா முதலையே செய்ய முடியாத சொல்லிருச்சு,
இந்த அம்மா. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறதெல்லாம் எப்படி செய்ய முடியும்னு சொல்லி ஆத்திச்சூடி புக்கு மூடி வச்சுட்டு நம்ம வந்திருப்போம். என்ன அதான் சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு. முதல்ல நல்லது செய்யணும் தங்கம். தங்கமே, நீ நல்லது செய்யணும்னு நினைச்சா போதும், அது தன்னால என்ன ஆகும், செயலாகும். மனசுல நினைக்கிறதுதான் செயலாகும். நீ நல்லது செய்யணும்னு திருவாசக சிந்தனைக்கு வரணும்னு சிவபெருமான புரிஞ்சுக்கணும்னு அடியார்களோடு சிலாகித்திருக்கணும்னு அடியார்களோடு இணைந்திருக்கணும்னு உனக்கு எல்லாமே வாய்க்கும், வருவது எல்லாமே நன்மையா நிகழும்னு சொல்லுது. அதனால நாம மனசுல நினைக்கிறதையும் அவன் சர்வேலன்ஸ் கேமரால ஓட்டுவான். நாம வெளியில வேணா சொல்லிக்கலாம், சாமி நான் அது பண்றேன் இது பண்றேன், ஆனா என் மனசுக்குள்ள ஒரு குரூப்டு மைண்ட் இருந்ததுன்னா என்ன ஆகும், அத ரெக்கார்ட் பண்ணிடுவான். சாமி இது வரைக்கும் நான் கெட்டதே பண்ணலையே சாமி அப்படின்னா, நீ கெட்டதே கையால பண்ணல, ஆனா மனசா என்ன நினைச்ச, ஏத்து வீட்டுக்காரமா. கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், ஜன்னல்ல இருந்து விளக்கி பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்குதான்னு கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்லயும் கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பாடா அப்படின்னு நமக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அப்பா எல்லாருக்கும் கரண்ட் இல்ல, நமக்கும் கரண்ட் இல்லை. சப்போஸ் பக்கத்து வீட்டுல ஜெகஜோதியா லைட் எழுதிக்கிட்டு இருக்கு, பக்கத்து வீட்டுல ஜெகஜோதியா லைட் இருந்துச்சுன்னா, அட படுபாவி என்னாச்சுன்னு தெரியலையே, அங்க எங்க தேடி ஃபியூஸ போட்டு எல்லாம் போட்டு பார்ப்போம். பார்த்தா அந்த அம்மா சொல்லுவோம், யோ வைத்தியம் மாதிரி பண்ணாத, கொடுத்த காசை ஈபிக்கு கட்டாம நீ வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி இப்ப ஈபிக்கு பணம் கட்டாங்க புடிங்கிட்டாயா பீஸ், அதனாலதான் போச்சு என்னோட. அட கடவுளே, கையில காசு இருந்து கட்டாம மறந்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது, சிவனுடைய அருள் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க, எப்பவுமே ஒளியில இருப்பாங்க. அருளை மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், இருள் தான் வரும். ஐயோ அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு, சொல்லக்கூடாது. அத நினைந்து நம்ம என்ன பண்ணோம், நல்ல வகையில போராடும். அப்போ இந்த நினைப்புறம முக்கியம்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம செய்யறோம் செய்யல, அந்த இந்த படத்துல சொல்லுவானே, அந்த நீங்க பண்ணுங்க பண்ணாதீங்க, நீங்க செய்யுங்க எங்களுக்கு நாடகம் போட்டே ஆகணும்ன்ற மாதிரி நாம என்ன பண்ணோம், நீங்க அறம் செய்யுங்க செய்யாதீங்க, சிவபூசை பண்ணுங்க பண்ணாங்க, எது வேணாலும் பண்ண, ஆனா நற்சிந்தனையும் சிவத்தையும் மனசுல நினைங்க முதல்ல, அது செயலுக்கு வரும். முதல்ல நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போச்சேன். அப்ப சிவபெருமானுடைய பரத்துவம் என்னது, திருச்சாளர்ல நாம 5வது பாட்டு உள்ள போயிடலாம். ஆனந்த் மேல ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட், இந்த படுபாவி எப்ப பாரு உள்ளுக்குள்ளேயே வரமாட்டான், அப்படியே வெளிப்பிரகாரத்திலேயே சுத்தி காமிச்சுட்டு உள்ளுக்குள்ள சாமியை காட்டாமலே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான். இவன் இப்படிதான் பண்ணுவான் அந்த படுபாவி. இவன் திருச்சாளருக்குள்ளேயே போக மாட்டான், வேல்வாரல்னுவான் போக மாட்டான். இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க, ஆனா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க பயன்படுத்திக்கணும்னு. 5வது பாட்டு பாடலாமா? 5வது பாட்டு பாடலாம். தக்கனையும் எச்சனையும் பாடலாமா? மதிலாமா? வாய்ப்பு சுவாமி. தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் கண வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என் நீதி. தொக்கண வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மிகை தலைமற்று அருளினன் காண் சாழலோ. அட்டகாசம். வாயாசத்தை குடிச்ச மாதிரி இருக்கு, வாயாசத்தை காதல ஊத்துற மாதிரி இருக்கு. நமச்சா இன்னொருத்தவங்க பாடலாம். நமச்சா தேவி அம்மா சுவாமி. ஆமா, சிவாய நமங்க. அனைத்து அடியார் திருவுடையிலையும் வணங்கிக்கிறேன் சாமி. சிவாய நம. தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என் நேடி. தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மிக தலைமற்று அருளினன் காண் சாழலோ. திருச்சிற்றம்பலம். சிவ என்ன இங்க கேக்குறாங்கன்னா, ஏப்பா 4வது பாட்டுல ஒரு அடி பார்த்துட்டு வந்துடலாம், பின்னாடி ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம். என்னன்னா, அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயாவடு
செய்தான் காணேடி செய்தான் காணேடி. நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ தாழ்குழலாய் சாழலோ. கேள்வி என்ன அப்படின்னா, அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் காங்க. என்னப்பா உங்க இப்போ சாமியை கும்பிடுறீங்கன்றீங்க, சிவபெருமான கும்பிடுறீங்க. சிவபெருமான கும்பிடுறவங்களே சாமி தூக்கி போட்டு வெளுக்குது. சிவபெருமான கும்பிடுறவங்களே போட்டு சாமி தூக்கி போட்டு வெளுக்குது. நாம என்ன சொல்லுவோம், அட ஆமாங்க இருந்தாலும் சும்மா நான் அந்த கோயிலுக்கு போகாத வரைக்கும் நல்லா தாங்க இருந்தேன். என்னைக்கு இந்த படுகாவியை கும்பிட ஆரம்பிச்சதும் என்னை துவம்சம் பண்ணி ஊற வச்சு துவைச்சு காய போட்டு இஸ்திரி போட்டு நான் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் என்ன நினைப்பானோ தெரியல. அவன் திரும்பவும் ஊற வச்சு காய வச்சு துவைச்சு திரும்பவும் அயன் பண்ணி இஸ்திரி போட்டு வச்சுட்டான். சரி இப்ப முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பேன். அப்புறம் அவன் என்ன நினைப்பானோ, அந்த படுபாவி திரும்பவும் ஊற வச்சு அடிச்சு நுகர்த்திக்கிட்டே இருக்கானே, கும்புறவங்களை தாங்க நவுத்துறான், கும்பிடாதவங்க எல்லாம் நல்லா தாங்க இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கும் தோணுதா இல்லையா? நம்மளுக்கும் தோணுது. அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் என்னடா இப்படி பண்றேடா படுபாவி, இப்படி பண்றேடா, உனைய வணங்குறோம், ஆனா எங்களை இப்படி போட்டு துவைக்கிறடா சுவாமி அப்படின்னு கேட்போம். அது மாதிரி யாரு கேட்கிறா? புத்தர்கள் கேட்கிறாங்க. யாருகிட்ட? மணிவாசகர்கிட்ட. என்னப்பா உங்களுக்கு அயன்றது சாமி சொன்ன வேலையை செய்யற முதல் அவன் யாரு? படைப்புக்கு தொழில் உடையவர். அவனுடைய தலையை பிச்சுட்டாரு. அனங்கன் அந்த மன்மதனை அவரு எரிச்சிட்டாரு. அந்தகன் சொல்லக்கூடிய அவனை காலால உதைச்சிட்டாரு. சந்திரனை காலால வச்சு தேய்ச்சிட்டாரு. இது என்னதான் அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே ஜெயம்தான். அயனுக்கு தலையில என்ன வந்துருச்சுன்னா கேன்சர் வந்துருச்சு 5வது தலையில. அதனால சாமி ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அதனால அவனுக்கு ஜெயம்தான். அனங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்மதன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் இந்த உலக இன்ப காமமா இருந்தா, காமம் இறைவனுக்கு முன்னாடி எப்பொழுதுமே எரிந்து போய்விடும். இறைவனுக்கு முன்னாடி காமம் என்பது, அதனாலதான் யாரு? காமம் அகத்திய தூய நடி சிவகாம சமுந்தரி நேய நடி மாமரை போதும் செவ்வாய நடி மன்றினில் ஆடும் ஆகாய நடி மன்றினில் ஆடும் ஆகாய நடி கல்லை கனிவிக்கும் கத்த நடி முடி கங்கை கடி முறை செய்த நடி அப்படின்னு அந்த பாடல் வரும் இல்லையா? அந்த மாதிரி காமம் அகற்றிய தூய நடின்னு சொல்லிட்டு அடுத்த வரையில சிவகாம சமுந்தரினே, இவன் மட்டும் காமத்தை அகற்றுவானா, சிவகாமியை மட்டும் பக்கத்துல வச்சுக்குவானா. எப்படின்னு பாருங்க. காமம் அகற்றிய தூய நடி சிவகாம சமுந்தரினேய நடி. அவன் சிவகாமி பக்கத்துல இருக்கு. அவ சிவன் மேல மட்டும்தான் காமம் வச்சிருக்கா. சிவன் அனுபவிக்கக்கூடிய பொருள். சிவன் மட்டும்தான் நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள். சிவத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு வலி, அதனாலதான் வலி வேதனை ஏற்படுது. சிவம் ஒரு பொருள் தான் இந்த ஆன்மா அனுபவிக்க தகுதியான பொருள். பிறந்த குழந்தை சாப்பிட தகுதியான பொருள் எது? பிறந்த குழந்தை சாப்பிட தகுதியான பொருள் எது? பாலுன்னு காமனா சொல்லக்கூடாது. மாட்டுப்பாலும் குடுக்குறாங்க. சில குழந்தைங்க எல்லாம் இறந்து அம்மா தவறிட்டா இல்ல ஏதாவது பண்ணிட்டா, ஏதாவது ஆயிட்டுல அம்மா கீழே போட்டு போயிட்டா, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் உகந்தது அப்படின்னு பார்த்தா எதுதான்? சிறு குழந்தை அனுபவிக்க உகந்தது தாய்ப்பால் தான். அதை தவிர வேற எது கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு எப்படிதான் இருக்கும்? இட்லி கரைச்சு கொடுக்கலாமா? ஃபேரக்ஸ் கரைச்சு கொடுக்கலாமா? ஜீனி தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கலாமா? சும்மா ஒரு பேருக்கு தான் சேனை தொட்டு வைக்கிறதுக்காக ஊத்துவோம். பண்ணிக்கிட்டே இருக்கலாமா? எல்லாம் நல்லதுதான். ஆனா அது பக்குவம் இல்லை. அது போல இந்த ஆன்மாவுக்கு சாப்பிட அனுபவிக்க உகந்தது சிவம் மட்டும்தான். ஆனா இது என்ன பண்ணுது? போண்டா வலி திங்குது. போண்டானா வேற 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 நான் போண்டானா சும்மா வேற வேற உணர்வுகளை சொல்றேன். வேற உணர்வுகளை எடுத்து திங்குது. வயிற்றுல என்ன ஆயிடும்? திங்கும் போது நல்லா இருக்கும், வயிறு என்ன ஆகும்? பிச்சுக்கும். பிரியாணி அள்ளி வாயில போடுது, வெஜிடபிள் பிரியாணி அள்ளி வாயில போடுது, காரம் நாக்கு அப்படின்னா இது கொத்து போயிடுது, வயிற்றுல அல்சல் வருது. இது மாதிரி சிவம் என்ற ஒரு பொருள் தான் இந்த ஆன்மா அனுபவிக்க தகுந்தது. மற்ற பொருளை இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் குத்துதே கொடையுதுன்னு உட்காந்து. அப்ப சிவத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? பிரச்சனை கிடையாது. அதனால இவன் யார் அப்படின்னா, அனங்கன் என்பவன் யார் அப்படின்னா, அவன் காமம் என்பது சிவபெருமானுக்கு முன்னாடி எரிந்து போயிடும். அது ஆப்வியஸ் தான்ப்பா, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லப்பா, அதுவும் நல்லதுதான்ப்பா. அந்தகன் என்று சொல்லுகின்ற யமன் யார் அப்படின்னா, யமன் நமக்கு இந்த மாதிரி திருவடிய
மார்க்கண்டேயருடைய அந்த திருவடிக்கு தப்பா, ஏன்னா அவனுக்கு கணக்கு தெரியாம போயிட்டு, அவனுக்கு பேரு காலன்னு ஒரு பேரு, அவன் கணக்கு சரியா கவுண்ட் பண்ணல. சாமி ஒரு நாள் தலையில கொட்டி மிதிச்சு ஒழுங்கா கணக்கு கத்துக்கோன்னு சொன்னாரு. அதுல இருந்து இன்னைக்கு சரியா இருக்கான். அது நமக்கு நல்லது தானே. மார்க்கண்டேயருக்கு கால் மிதிச்சது நமக்கு என்ன நல்லது? என்ன நல்லது? நீங்க 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 நினைச்சுக்கோங்க, திருக்கடையூர்ல போயிட்டு பூஜை பண்ணி திருமாங்கல்யம் சாட்டுறாதான் ஆயுள் விருத்தின்னு நினைக்க வேணாம். கையில திருநீர் எடுத்து ஓம் நமசிவாய அப்படின்னு சொன்னீங்கனாலே யம உங்க பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். உண்மை சத்தியம், இது உண்மை சத்தியம். இதுக்கு போன அமர்வுல நம்ம ப்ரூஃப் பண்ணோம். யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா போன அமர்வுடைய வீடியோஸை நீங்க பாத்துக்கோங்க, அதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருந்தோம். நம்ம உள்ள அடுத்த பாட்டுக்கு போகணும்ல, அதுக்காக அதை நான் அப்படியே ஸ்கிப் பண்றேன். சந்திரன் என்பவன் என்னன்னா, அவனுக்கு இந்த முகத்துல வச்சு தேய்ச்சாங்க. என்ன காரணம்? அவன் தன்னுடைய அழகுல மயங்கி இருந்தான். அதனால சந்திரனை வந்து தேய்ச்சாலும் அவனுக்கும் அருள் செய்தார் நம்ம சுவாமி. அப்போ இவங்க எல்லாம் எதோட விட்டாரு? எதோட விட்டாருன்னா அடிச்சடியோட விட்டாரு. இதுக்கப்புறம் இது கேட்டோன்னே பதில் சொல்லிட்டாரு சுவாமி, எல்லாத்துக்கும் ஜெயம். நயனங்கள் மூன்றுடைய நாயகனை தண்டித்தால் சயமன். எங்க அப்பனுக்கு என்ன இருக்கு தெரியுமா? உனக்கு இருக்கிற 2 கண்ணு இல்ல, எங்க அப்பனுக்கு 3வது ஒரு கண்ணு இருக்கு. அவனுக்கு ஞானம் என்பது இருக்கு. அவன் ஞானத்துல நின்று எல்லாத்துக்கும் அருள் செய்பவன். ஞானத்துல நின்று செய்வதனால அவன் அடிச்சாலும் அதுல பொருள் இருக்கும், அது அவர்களுக்கு வெற்றியாகத்தான் இருக்கும்னு நம்முடைய சுவாமி சொல்லி முடிக்கிறான். சரி, அப்ப அவனுக்கு ஒண்ணு போச்சு. சரி, அடிச்சாங்க, ஓகே, அடிச்சதுக்கெல்லாம் நீ பொருள் சொல்லிட்ட, ஓகே. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் வந்தவர் தொம்மை தொலைத்ததுதான் என்னடி சொல்லிட்டாரு. தச்சன் யாகம் இருக்குல்ல, தக்கன் யாகம், அங்க என்ன பண்ணார் தெரியுமா உங்காலு? தக்கன் எச்சன் அந்த 2 பேருடைய தலையை அறுத்துட்டார். வந்த எல்லா தேவர்கணங்களையும் என்ன பண்ணிட்டா? அப்படி சாகடிச்சிட்டார். செத்துட்டாங்க, எல்லாரும் இறந்து கிடக்காங்க. யாரு? எல்லா தேவர்களும் இறந்து கிடக்காங்க. எங்க? தக்க யாகத்துல எல்லா தேவர்களும் ஆல் அவுட்டு, எல்லாம் இறந்து கிடக்காங்க. ஒருத்தன் மட்டும் மிஸ்ஸிங். எல்லாரும் இறந்து கிடக்காங்க, எல்லாம் அடி தம்சம் அடி மிதிச்சிருக்காங்க. ஒருத்தன் மட்டும் மிஸ்ஸிங். யாரு கெஸ்? யாரு வீரபத்திரன். இல்ல, வீரபத்திரன் தானே அடிக்கிறாரு. இந்திரன் என்ன பண்ணிட்டான்? இந்திரன் குயிலா மாதிரி கண்ணல அப்படி திறந்த உடனே டபக்குன்னு பறந்து ஓட்டான். நல்லா கவனிங்க, என்ன காரணம்? இந்திரன் மட்டும் தப்பிச்சானே, என்ன காரணம்னா, என்ன உற்று கவனிக்கணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிக்கணும். அப்படின்னா உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணி நீங்க இருக்கீங்களான்னு எனக்கு காட்டணும், வேற ஒண்ணும் கிடையாது. கவனிக்கணும்னு அதான் அர்த்தம். நீங்க வீடியோ ஆன் பண்ணி இருக்கீங்க. இந்த இந்திரன் மட்டும் தப்பிச்சுட்டான். இந்திரன் எப்பவுமே தப்பிச்சிருவான். யார்கிட்ட மாட்ட மாட்டான்? சூரபத்மன்ட்ட மாட்டினதில்ல, யார்கிட்டையும் மாட்டதில்லை. என்ன காரணம்னா, இந்திரன் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் சாய ரட்சையில சிவபூசை பண்ணுவதற்கு மறக்கவே மாட்டான். எந்த நாளா இருக்கட்டும். சாய ரட்சனை என்ன அர்த்தம்? சாய ரட்சனை சாயங்காலம் 6 மணி 4 to 6 என்னது? பிரதோஷம், தெரியும்ல? 4 to 6 பிரதோஷம், சாயங்காலம் 4 to 6 பிரதோஷம், காலையில 4 to 6 8 மணிக்கு அது பிரதோஷ காலம். இது பிரத்யுஷா காலம். காலையில இருக்கிறது பிரத்யுஷா, சாயங்காலம் 4 to 6 வந்து பிரதோஷம். இந்த பிரதோஷம் என்பது என்னன்னா, இந்த பிரதோஷ காலத்துல நம்ம என்ன உண்டாலும் அது என்னவாத்தான் ஆகுமா? அது நஞ்சாகுமா? பிரதோஷ காலம் 4 to 6 இந்த ஆன்மாவுடைய அந்த, ஏன்னா காலையில இருந்து என்ன ஆகுமா, ஆக்சிஜன் எல்லாம் நல்லா வந்து நாம எல்லாம் மூச்சு விட்டு எல்லாம் பண்ணி அது என்ன ஆகும்? ஆக்சிஜனுடைய லெவல் கண்ட்ரோல் எல்லாம் குறைஞ்சு சுற்றுச்சூழல் எல்லாம் மாசாகி 4 to 6 என்னவா மாறிடும்? 4 to 6 அந்த வெயிலுக்கு என்னவா மாறும்? காற்று நஞ்சாயிடுமா, உணவு நஞ்சாயிடுமா, நீர் நஞ்சாயிடுமா? அந்த நேரத்துல சாப்பிடாதீங்கன்னு உங்களை சொல்லணும். அப்ப அந்த நேரத்துல தான் நம்ம சாமி நஞ்சு உண்டாரு, அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துச்சு. டெய்லி நித்திய பிரதோஷத்துக்கு 4 to 6 சாப்பிடக்கூடாது முடியுமா? அதெல்லாம் 4 to 6 தான் கால சாப்பாடே 4 to 6 தான் சாப்பிடுவேன்.
காலை சாப்பாடே சாயங்காலம் 4 to 6 தான். அப்ப அதனாலதான் விஷமா இருக்குமோ நினைப்பேன் சாமி வருது. அதாவது விஷம் ஒண்ணுமே தேர மாட்டேங்குது சாப்பாடு. 4 to 6 சாயங்காலம் 4 to 6 நம்ம எது சாப்பிட்டாலும் நஞ்சு, காலையில 4 to 6 நம்ம எது சாப்பிட்டாலும் அமிர்தம். காலையில 4 to 6 எது சாப்பிட்டாலும் அமிர்தம், சாயங்காலம் 4 to 6 எது சாப்பிட்டாலும் நஞ்சு. அட்லீஸ்ட் டெய்லி கடைபிடிக்க முடியல சாமி, டெய்லி கடைபிடிக்க முடியல, 4 to 6 தான் நான் சாப்பிடுறேன். என்ன பண்றேன்? அட்லீஸ்ட் பிரதோஷம் என்னைக்காவது, பிரதோஷம் வருதும் இல்ல, வளர்பிறை பிரதோஷம், தேய்பிரம், அன்னைக்காவது 4 to 6 சாப்பிடக்கூடாது. 4 to 6 சாப்பிடக்கூடாது. மேக்சிமம் அன்னைக்கு நிறைய பேர் உபவாசமே இருப்பாங்க, விரதம் இருப்பாங்க. 4 to 6 அப்ப சாப்பிடக்கூடாது. அப்ப 4 to 6 என்பது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல்ல விட்டு குழந்தைங்க வந்தா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணு, விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு, 2 மணி நேரம் அமைதியா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது போய் என்ன சொல்லுவாங்க ஐயா, ஒரு நிமிஷங்க. எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மலவாயில சூரியனும் மக்கவாயில சோறும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாயந்தரம் ஒரு வார்த்தை அந்தி சாயிரம் அவ்வளவு அழகா இருக்கு பாரு. மலவாயில சூரியனும் மக்கவாயில சோறு இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய தத்துவத்தை அவ்வளவு அழகா சொல்லவடையா சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்போ அந்த 4 to 6 என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களை விளையாட விட்டுருவாங்க. தண்ணி மட்டும் குடிச்சுக்கோ, மிஞ்சி போனா ஒரு பாலு காப்பி தரேன், ஏதோ பாலுக்கு தோஷம் இல்லை, அதனால கொடுத்துறேன், என்னமோ பண்ணிட்டு ஓடிடு. ஆனா 6 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடே, விளக்கு வச்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல அப்படி எல்லாம் சாப்பிட்டா என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க எல்லாரும்? உணவுல பூச்சிக்கொல்லி மருந்து இல்ல, உணவுல எதுவுமே இல்ல, உணவு சாப்பிடுற டைமும் அமிர்த டைம். நாம என்ன பண்றோம், உணவுலையும் பூச்சிக்கொல்லி மருந்து, சாப்பிடுற நேரமும் விஷக்காலம், சாப்பிடுற நேரமும் விஷக்காலம், உள்ளுக்கு இருக்கிறதும் விஷம், எது பண்ணாலும். ஆனா ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, சிவனடியார்களுக்கு விஷம் என்பதே கிடையாது. சிவனடியார்களுக்கு விஷம் என்பதே கிடையாது. ஏன் நாம சொல்றாரு யாரு, நம்மளுடைய சுவாமி சொல்றாரு, நம்மளுடைய திருநாவுக்கரசர் சொல்றாரு, இப்ப நஞ்ச அமுதாக்குனான்ல, யாரு நஞ்சு அமுதாக்குனா? எங்க அப்பா பாட்டர்ல கடைஞ்சப்ப முதல்ல நஞ்சு வந்துச்சுல்ல, அது நஞ்சு அமுதாக்கி சாப்பிட்டான்ல, அது அவனுக்கு மட்டும் பொருந்தல. சமணர்களும் எனக்கு நஞ்சு கொடுத்தாங்க, சமணர்களும் பால் சோறு கலந்து நஞ்சு கொடுத்தாங்க எனக்கு, அதை நான் சாப்பிட்டேன், அதையும் அமிர்தமாக்கிட்டோம்ப்பா. அதனால என்ன அர்த்தம் தெரியுமா, சிவனுக்கு மட்டும் நஞ்சு அமுதமாகாது, சிவன் அடியார்களுக்கும் நஞ்சு அமுதமாகும். அதனால நீ நஞ்சே குடித்தாலும் நமச்சிவாய சொல்லி குடிச்சா உனக்கு அமுதமாகுமே தவிர உனக்கு ஒரு நாளும் நஞ்சாகாது. சிவனடியார்களுக்கு, சிவனுக்கு மட்டும் அது பொருந்தாது. சிவனடியார்கள் செஞ்சு காமிச்சிருக்காரு யாரு, சாமி செஞ்சு காமிச்சிருக்காரு. சமணர்கள் நம்மளோட திருநாவுக்கரசருக்கு நஞ்சு கலந்த சாதத்தை கொடுக்குறாரு, அவங்களுக்கு முன்னாடியே சாப்பிடுறாரு, சாப்பிட்டுட்டு அதை அமுதமாக ஏற்று அதை சுவாமி நல்ல அமுதம் மாற்று. அப்போ நமக்கு ஒண்ணும் கவலை இல்லை, 4:30 சாப்பிடலாம், நஞ்சையே எடுத்து சாப்பிடலாம், ஒண்ணும் கவலை இல்லை, கவலைப்படாது. ஏன்னா நாம நான் ஏன் இப்படி 4:30 சாப்பிடக்கூடாதுன்ற, 4:30 நான் வர்றதே காலேஜ் முடிச்சு, நான் ஆபீஸ் முடிச்சு வர்றதே 4:30 தான். பிரதோஷத்தையும் சாப்பிடலாம், நமக்கு கணக்கே கிடையாது. அப்ப 4:30 சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க படுபாவி. ஆனா சொல்லிட்டு அதுக்கான உபாயமும் கொடுக்கணும்ல. சிவனை மட்டும் நீங்க உணரலன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடுற சாப்பாடுலாம் நஞ்சுதான். ஆமா சொல்லிட்டேன் அவங்களை எல்லாம் பயமுறுத்துறேன். ஆமா அப்புறம் நீங்க நினைக்கலன்னா உங்களுக்கு சாப்பிடுற சாப்பாடெல்லாம் நஞ்சுதான். அதனால அப்பனோட சாப்பாடு செஞ்சு நஞ்சையே நீங்க குடிச்சாலும் அமிர்தமா தான் உங்களுக்கு கொடுக்கும். அப்பேற்பட்ட ஆற்றல் உடையவன் பெருமான். அப்ப சிவனுக்கு மட்டும் அந்த ஆற்றல் இல்ல, சிவனடியார்களுக்கும் நஞ்சை அமிழ்தாக்குகின்ற ஆற்றல் உண்டு. புரியுதுங்களா? அதனால நாம் காலை தூக்கிக்கலாம். நான் யார் தெரியுமா? சிவனடியார்ப்பா. இருமான் திருப்பன் கொலோ, இருமாந்து இருக்கணும். எங்க அப்ப சிவபெருமான்றதுல இருமாப்பு இருக்கணும். எங்க அப்ப மாதிரி யாரு இல்லடா, நான் தானே பெரியல அப்படின்ற அவங்க இருமாப்பு இருக்கணும். அந்த இருமாப்ப சொல்ற அப்படி. அப்போ அப்படி இருக்கக்கூடிய உங்க சுவாமி வந்தவங்கள நல்லது பண்ண. ஆனா தக்கனுடைய தலையையும் எச்சனுடைய தலையும் அறுத்து தேவர்களுடைய எல்லா தேவர்களும் செத்துட்டாங்க. யார் மட்டும் தப்பிச்சா? இந்திரன் மட்டும் தப்பிச்சான். இந்திரன் தப்பிச்சு. ஏன் இந்திரன் தப்பிச்சான்? தினமும் சாயங்கால நேரம் சாமி ஒரு வார்த்தை கட் பண்ணிக்கோங்க. சாயங்காலம் சிவபூஜை பண்றோம், ஓகே.
சாயங்காலம் சிவபூசை பண்றோம், ஓகே, அதை ஏற்கக்கூடாது. சாயங்காலம் சிவபூசை கொண்டாட கூடாது, தினமும் சிவபூசை கொண்டாட, அதுதான் நம்ம ஏத்துக்க வேண்டியது, மைண்ட்ல ஏத்துக்க வேண்டியது. தினமும் சாயங்காலம் சிவபூசை பண்றோம், அப்ப நம்ம சாயங்காலம் சிவபூசை பண்ணா காலையில பண்ணுங்க, ஏன் மத்தியானம் பண்ணுங்க, ஏன் டைம் ஃப்ரீயா இருக்கிறப்ப பண்ணுங்க. நீல நினைந்தடியே உமை நித்தளும் கை தொழுவேன், வாழல கண்மடவாள் அவள் வாடி. கவனிங்க, நீங்க புடிச்சு கூடாது, எதை புடிச்சு கூடாது, நம்ம அடியாருக்கிட்ட கவனமா பேசணும். டேய், நீ தானே சாயங்காலம் சிவபூசை பண்ணேன்னு சொன்ன, அதனால நான் சாயங்காலம் தான் பண்ணுவேன். சப்போஸ் சாயங்காலம் பண்ண முடியாம போச்சுன்னா எனக்கு சிவபூசை பண்ண முடியாம போயிடும். காலையில ட்ரை பண்ணுங்க, முடியாம போனா சாயங்காலம் பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா? காலையில பண்ணிருங்க. என்ன பண்றாரு சாமி? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எப்ப வாழலாம்? வைகளும் எண்ணில் நல்ல வைகள். வைகள்னு என்ன அர்த்தம்? வைகள்னா காலை நேரம், அதிகாலை வைகள்னா காலைன்னு சொல்ல முடியாது, அந்த துஞ்சிருன்னு சொல்லுவோம்ல, இருளும் சந்தி காலம்னு சொல்லுவோம். சந்தியா காலம். சந்தியா காலம் காலையிலே வரும், மத்தியானம் வரும். இருளும் அந்த வெளிச்சமும் சந்திக்கும்ல, அந்த காலம் சந்தியா காலம். ஆக அது பேர் வைகள். அது காலையிலையும் வரும், சாயங்காலம் வரும். அந்த நேரத்துல நீ சாமி என்ன பண்ணு? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எப்போ? வைகளும் அர்த்தம் காலையிலையும் சாயங்காலமும் வைகளும். எண்ணில் என்ன அர்த்தம்? மனசுல எண்ணினால் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. இததான் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாருக்கும். மண்ணில் நல்லவண்ணம் பாடினா மட்டும் என்ன ஆயிடாது? வாழ்த்து போயிடாது. மண்ணில் நல்லவண்ணம் பாடுறப்போ இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா தங்கம்? காலையில அந்தி சாயிரப்பெல்லாம் எப்ப இருளுக்கும் அந்த ஒளிக்கும் ஒரு தொடர்பு அப்படியே பக்கத்துல வர்றப்போ நீ இறைவனை நினைச்ச அப்படின்னா உன்னுடைய ஆன்மால இறைவன் போய் உறைவாரு. அதுதான் நீ மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம், எண்ணில் யாதுமோ ஒரு குறைவில்லை, உங்களுக்கு எந்த குறையும் வராதுங்க சுவாமி அப்படின்னு சொல்லணும் எல்லாருக்கும். நீங்க அந்த பாட்டை பாடிட்டு அவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும்? அந்த அர்த்தத்தையும் சொல்லணும். புரியுதுங்களா? அது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில். அப்போ அந்த சிவபூசையை தொடர்ந்து பண்ணனால தப்பிச்சுட்டான் இந்திரன். தக்கையாக நடக்கும்போது தப்பிச்சுட்டான். சூரபத்மன் வரப்பையும் தப்பிச்சுட்டான். சூரபத்மன் வந்தான்ல, அப்பையும் தப்பிச்சுட்டான். ஏன்? சிவபூசை பண்றதுனால தப்பிச்சுட்டான். தப்பிச்சு எங்க வந்துட்டான்? வேணுபுரம் வந்து மூங்கிலா மாறிட்டான். வேணுபுரம் இருக்குல்ல, நம்ம வேணுபுரம், அதுக்கு அதனாலதான் வேணுபுரம்னு பேரு. வேணும்னா மூங்கில் அர்த்தம். இந்த வேணுபுரத்துல மூங்கிலா நீங்க பாத்திருப்பீங்கல்ல, வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா, முன்னோக்கு முன்னவா முடிந்த கதை சொல்லவா. எங்க படிப்பாங்க? நம்ம கந்தர் கருணை படத்துல இந்திராணி பூஜை பண்ற மாதிரி இருக்கும். சுத்தி என்ன மரம் இருக்கும் பாத்தீங்களா? இந்திராணி பூஜை பண்றப்ப சுத்தி என்ன மரம் இருக்கும்? மூங்கில் மரம் இருக்கும். பாத்தீங்களா? எவ்வளவு தெளிவா எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. மூங்கில் மரம். மூங்கிலாக நின்று வழிபாடு செய்தான். யார? பயந்துகிட்டு இவன் அங்க வந்துருவான்னு இவன் மூங்கிலா மாறி வழிபாடு செய்தான் சிவபெருமான. இந்திராணியும் இருந்து சிவபெருமான் வழிபாடு செய்துட்டு இருந்தான். என்ன வரல? தண்ணி திடீர்னு வரல. தண்ணி வரல. அவனுக்கு நந்தவனம் இல்ல. யாருக்கு? தினமும் பூ பறிக்கிறதுக்கு பூ இல்ல இந்திரனுக்கு. இந்திரன் என்ன பண்ணா? சுவாமி, பங்குனி மாசம் வந்துருச்சு, நம்ம ஊர்ல ஒரு நதியும் கிடையாது, எல்லாம் காஞ்சு போச்சு, ஒண்ணும் இல்ல, உன்னை பூசை பண்ணணும், எனக்கு தண்ணி வேணும் சாமி அப்படின்னு உடனே ஒருப்பா அகத்தியரு காவிரிய கையில கமண்டலம் வச்சிருக்காரு, கட்டி விடுறேன், அங்க வந்து சேரும் உனக்கு பூஜை பண்றதுக்கு தண்ணி. காவிரி வந்தது எதுக்கு? இந்திரன் சிவபூசை பண்ணுவதற்காக வந்தது காவிரி. இந்திரன் சிவபூசை பண்ணுவதற்காக வந்ததுதான் காவிரி. காவிரி தரலன்னா என்ன அர்த்தம்? சிவபூசைக்கு மறுப்புன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு சிவ அபராதம். யாரு? கர்நாடகாரன் காவிரி நான் தரலன்னா நம்ம அப்பா நமக்காக சிவபூசை பண்றதுக்காக என்ன பண்ணிட்டா? படுபாவி குடகுல கவுத்து விட்டுருக்கான். எங்க ஊர்லயே கவுத்துட்டு இருக்கலாம் ஐயா, எங்களுக்கே வந்திருக்கான். நீ கவுத்ததும் கவுத்து விட்ட, எங்க கவுத்து விட்டுருக்க? குடகு மலையில கவுத்து விட்டுருக்க. அதனால வர்றப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா காவிரி நீரை தடுக்க கூடாது. ஏன் தடுத்தா என்னது? சிவபூசையை தடுக்கிறதுக்கு சமம். ரொம்ப பெரும் பாவம். அப்ப காவிரி என்பது எதுக்காக வந்தது? இந்திரன் சிவபூசை. நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க சிறந்த சிவபூசை பண்ணீங்கன்னா
சிவபூசைக்கு தடையா ஏதாவது இருந்ததுன்னா சாமி கங்கையவே நேரா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாரு. பிரம்ம கமலத்தையே கொண்டு வந்து இடமும் கொடுப்பாப்பி. பால் வேணும் அப்படின்னா காமதேனு பாலையே கறந்து கொடுப்பாப்பி. கால் இல்லைன்னா இல்ல சாமி உனக்கு பழம் இல்ல கற்பக விருட்சத்துடைய பழத்தை உனக்கு கொடுப்பேன்னு கொடுப்பாப்பி. அப்படி ஆற்றல் உடையது சிவபூசை. சிவபூசை மட்டும் தவறாம செஞ்சோம் அப்படின்னா நாம சிவபூசைக்கு தடங்களா இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து சேரும். அப்படி ஆற்றல் உடையது. இன்னொரு கவனிங்க, சூரபத்மன் யாரு, என்ன வடிவம்? சூரபத்மன் எவனுடைய வடிவம்? ஆணவத்தினுடைய வடிவம் அல்லது இருளினுடைய வடிவம். ஆமாவா இல்லையா? சூரபத்மன் இருளுடைய வடிவம். அதனால சிவபூசை பண்பவர்கள் இருளுடைய வடிவத்துக்குள்ள சிக்க மாட்டாங்க. அதுதான் இந்திரன் சூரபத்மன் தப்பிச்ச கதை. நமக்கு உணர்த்துற கதை என்னன்னா இந்திரன் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மேனகையோட டான்ஸ பார்ப்பான், சோமபானம் அருந்துவான், அப்படியே இன்பமா ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். 4:30 ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, அப்படியே போய் அந்த குளத்துல மூழ்கி எந்திரிச்சு சிவபூசை கிளம்பிடுவான். இன்றும் திருவாரூர்ல 4:30 to 6 நம்மளுடைய பெருமான் சிவபூசை பண்ணுவதாக ஐதீகம். ஆக சிவபூசையினுடைய பலன் என்ன அப்படின்னா, சிவபூசையினுடைய பலன் உங்களுக்கு ஆணவத்தினுடைய பீடியில் இருந்து நீங்க விலகுவீங்க, துன்பத்திலிருந்து பிடியிலிருந்து விலகுவீங்க. உங்களுக்கு துன்பமே வரணும்னு எழுதியிருந்தாலும் நீங்க மட்டும் தப்பிச்சு போயிருவீங்க. உங்க ஆபீஸ்ல எல்லாரும் மாட்டுவாங்க, நீங்க மட்டும் தப்பிச்சு போயிருவீங்க. வீட்டுல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இருக்காது. அப்படி சிவம் வந்து காக்கும். ஏன் சாமி சிவபூசை பண்றவங்க எல்லாம் காக்க கூடாதா? இது என்ன ஓர வஞ்சகம் சாமிக்கு? இது என்ன ஓர வஞ்சகம்? சிவபூசை பண்றவங்க மட்டும் காப்பாத்துது, சிவபூசை காப்பாத்த மாட்டினா சிவனுக்கு அன்பு இல்லைன்னு தானே அர்த்தம். இல்ல, அப்படி இல்லை. ஒரு நீர்ல மூழ்கி நம்ம எந்திரிச்சோம்னா நம்மளுடைய அழுக்கு நீர்ல போயிடும். நீருக்கு வராதவங்களோட அழுக்கு அவங்க உடம்புலயேதான் இருக்கும். அது மாதிரிதான் தவிர அவனை அடைகின்றவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய பாவ அழுக்கு, அவர்களுடைய ஆன்மத்தினுடைய அழுக்கெல்லாம் அவன் நீக்கிறானே தவிர, பொய்கையா நினைக்கிறான் தவிர, அவன் அடையாம நின்றுட்டு இருந்தா நான் வந்து எனக்கு போல குதி மொய்யா தடம் பொய்கை பொக்கு முகேர் என்று கையார் குடைந்து அவன் கடல் பாடி, ஐயா நீ உய்யும் விளையாட்டெல்லாம் உய்ந்து அறியோம் அப்படின்னு சொல்வது போல அங்க என்ன பண்ணணும், நம்ம இறைவனுடைய பொய்கையில குதிச்சா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், நமக்கு அழுக்கு போகும். தினமும் குளிக்கல எனக்கு அழுக்கு போக மாட்டேங்குதுன்னு சொல்வது எவ்வளவு பெரிய மூடத்தனம். குளிக்காதது ஓன் தப்பு. அது போல சிவபூசை செய்தவர்களுக்கு அவர்களுடைய அழுக்கு நீங்கும்னா அவங்க குளிக்கிறாங்க, நீங்குது. நீ வேணா குளி. இது நீரினுடைய குற்றமா? நீருக்கு இதுல குற்றம் இருக்கா? இல்ல. சிவத்துக்கு குற்றம் இல்ல. சிவத்தை அடைஞ்சேன்னா நீ நீர்ல மூழ்கினதுக்கு சமம். உன்னுடைய அழுக்கு போகும், நீ லேசா இருப்ப, உனக்கு வியாதி வராது, நல்லா இருப்ப தங்கம். நீ குளிக்கலையா சுத்தமா உன் பக்கத்துல யாரும் வர முடியாது, உனக்கு வியாதி வரும். அவ்வளவுதான். என்ன பண்றது? புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டே வரணும். சிவபெருமானை பத்தி ஒரு இடத்துல கூட நீ தப்பா நினைச்ச கூடாது. ஐயா சுவாமி, ஐயா அந்த அந்தியும் நண்பகலும் 5 பாதம் சொல்லி அந்த பாட்டு யாரோ ஒருத்தர் பாட சொல்லிருந்தீங்க சுவாமி. நீங்களே பாடிடலாமே. எவிமா எந்த தெரியாது மரியாதைகளுக்கு, எனக்கெல்லாம் சுத்தமா தெரியாது. அந்தியும் நண்பகலும் 5 பாதம் சொல்லி முந்தியலும் நம் வல்வினை மூடாமுன். அடுத்தது லைன் மறந்து போச்சுங்க. பரவாயில்ல. அந்த உணர்வு தான் முக்கியம். இப்ப என்ன சொல்றோம்னா, சிந்தை பராபரியா, சிந்தை பராபரூர் புக்கு எந்தை பிரானாரை என்று கொள்ளெய்துவதோ. புறநீர்மை நினைக்கிற பண்ண என்ன அழகு. என்ன பதிகம்னு சொல்லுங்க சாமி. மடியார்கள் பாடிக்கிறோம். சப்போஸ் பதிகம் தெரிஞ்சுன்னா நான் சாட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. 7ஆம் திருமுறை சுந்தரர் அருளியது. அருமை. அருமை. யமுனா என்ட்ரி அட்டகாசமா இருக்கா? சிறப்பு. மகிழ்ச்சி. அதனால சுவாமிய நாம
தொழணும், காலைல எந்திரிச்சு பூசனை பண்ணணும். திருச்சாளருக்கு விளக்கம் சொல்லிட்டு முக்கியமான விஷயம் என்னது? முக்கியமான விஷயம் என்னது? சுவாமிய இந்த ஆன்மா பூசனை பண்ணணும். சிவபூசை எப்படி பண்றது? நீ கேட்கலாம் கேள்வி. யோ என்ன நான் சிவபூசை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், சிவபூசை நான் பண்றேன், நீ சொல்லிட்டல, நாளையில இருந்து நான் சிவபூசை பண்றேன். சிவபூசைனா என்னன்னு சொல்லு. அது எப்படி பண்ணணும்? ரஸ்தாளி வைக்கணுமா, முலாம்பழம் வைக்கணுமா, ஆப்பிள் வைக்கணுமா, இல்ல இது பாயாசம் வைக்கணுமா, சக்கரை பொங்கல் வைக்கணுமா, என்ன வைக்கணும்னு கரெக்டா சொல்லிருக்கு. நான் பெசாட்டுக்கு மாத்தி கீத்தி வச்சு சாமிக்கு பிடிக்காம போய் எனக்கு ஏகப்பட்ட விஷயம் வந்துருச்சுன்னா எனக்கு என்ன நடக்கும்னு நீ சொல்லிடு அப்படின்னா அப்படி இல்லை. சாமி என்ன சொல்றாரு? சிவபூசைனா என்ன சிவபூசை நான் உங்களுக்கு சொல்லிடணும்ல, என்னன்னு சொல்லிடணும்ல. இன்னையில இருந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சிவபூசை 4 வகை உண்டு. 4 வகையில பண்ணலாம் சிவபூசையை. ரைட்டா? சரிய கிரிய யோகம் ஞானம் நினைக்கிறீங்க, நீ நினைக்கிறத நான் சொல்ல போறது இல்ல. சிவபூசையை 4 வகையில பண்ணலாம், 4 எளிமையான வகையில பண்ணலாம். இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா அன்னைக்கு டிக்கு போட்டுங்க சிவபூசை நடந்துருச்சுன்னு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்ப சொல்லாமா? சிவபூசை சொல்லிடலாமா? நான் சொன்ன உடனே இதுதானான்னு சொல்லுவீங்க. ஏய் இதுதானாடா, இது எனக்கு தெரியுமே. தங்கவேல் கதை மாதிரி, தங்கவேல் படத்துல அவங்க சொல்லுவாங்கல்ல, இது அந்த பஜ்ஜி மாவு பணம் தெரியுமா? அது தெரியுமே. அதுக்கப்புறம் தெரியாது. அந்த மாதிரி இப்ப நான் சொன்ன உடனே உங்களுக்கு தோணும். அது என்னன்னு சொல்றேன். சிவபூசையில சிவபூசை என்னன்னா, யாவர்க்குமாம் இறைவர்க்குவோர் பச்சிலை. முதல்ல ஒரு பச்சிலை எடுத்து, அதனால சாமி பூ பிடிக்கிட்டு வானா நீ என்ன கேட்போம் கேள்வி? பூ பிடிக்கிட்டு வானா சாமி தாமரை பூவா, அல்லிப்பூவா, மல்லிப்பூவா, முல்லைப்பூவான்னு வரிசையா கேள்வி கேட்டிருந்தாங்க. சாமி என்ன சொல்றாரு? யாவர்க்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை. பச்சையா இருக்கிற இலைய பிடிக்க முடிஞ்சா எளிமையான சிவபூசை அதுதான். ஒரு எளிமையான பச்சை இலைய சிவபெருமானுக்கு போடு. சிவபூசை. இல்ல முடியல சாமி, முடியல, மிஸ் பண்ணிட்டேன், அது எனக்கு பண்ண முடியல. யாவர்க்குமாம் பசுவினுக்கு ஒரு வாயுரை. என்ன பண்ணு? பசுவினுக்கு ஒரு வாயுரை என்னன்னா, ஏதாவது ஒரு உயிரில்ல வாயில்லாத மிருகங்களுக்கோ ஏதோ ஒண்ணு காலைல இருந்துச்சு என்ன பண்ண, 2 சாப்பிடல ஒரு பிடி சாதத்தை கொண்டு போய் இவ்வளோண்டு சாதம் எடுத்து வாசல்ல வச்சிரு. ஏதோ ஒரு காக்காவோ என்னமோ சாப்பிட்டோம். யாவர்க்குமாம் பசுவினுக்கு ஒரு வாயுரைனா பசுவுக்கு தான் போய் வாயில திணிக்கிறது. பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் இந்த மாடு படுற பாடு இருக்கே, அது சாப்பிட்டு வயிறு பெருத்து போய் நிற்கும். என்ன பண்ணுவாங்க? போய் அந்த கண்ணுக்குட்டி வாயில அகத்துக்கீரை எடுத்து சொருகி அது துப்பும். என்னை விட்டுடானோ. ஐயோ நீ துப்பிட்டா ஏன் நான் பண்ண வினையெல்லாம் போயிடுமே, தயவு செய்து சாப்பிடுன்னு வாயில சொருகி அதை வயிற்றுல கொண்டு போய், பாவம் அதுக்கு 2 நாளா வயிற்றால போய் அந்த பாவம் தான் நம்மள சேரும். இந்த கோசாலைக்கு போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் காசை கொடுத்து சொருகுனாதான் என்ன ஆகும்? இந்த ஜோசியர் என்ன சொல்லிடுவாரு? போய் நீங்க என்ன பண்ணுங்க, பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழமும் ஒரு கீரையும் கொடுத்து சாப்பிட விடுங்க, அது சாப்பிட்டாதான் உங்களோட பாவம் போகும் அப்படின்றோம். என்ன பண்ணுவோம்? பாக்குறப்பெல்லாம் சொருகிறது வாயில. சார் போன வாரம் பேரூர் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அப்போ ஒரு அம்மா வாழைப்பழம் கொண்டு போயிருந்தாங்க. அப்போ அந்த பராமரிப்பு பண்ணுவார் இல்லைங்களா அந்த கோசாலைய, அவர் சொல்லிட்டாரு, பேசாம இருமா, எவனாவது எதையாவது ஒண்ணு சொல்லிடுற, கொண்டாந்து இங்க துணிச்சு விட்டு போயிடுறீங்க, அதுக்கு அழிஞ்சுக்கிட்டே கிடக்குது, எவன் கழுவி விடுறான். சொக்கநாதா இல்ல இதைத்தான் நான் சொல்றேன். கோயில இப்ப புதுமை எழுதி போட்டாங்க, பருத்திக்கோட்டை புண்ணாக்கு வாங்கி குடிக்க சொல்லி எழுதி போட்டாங்க. பருத்திக்கோட்டையும் புண்ணாக்கம் வாங்கி குடிக்க சொல்லி எழுதி போட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கோசாலையில இல்ல, வீட்டு வாசல்ல மாடு போகும்ல, என்னைக்காவது அதுக்கு நம்ம கொடுக்குறோமா? நமக்கு தேவை கோசாலையில இருந்தா தான் அந்த மாடு புனிதம். நாய்க்கு போடலாம், காக்காய்க்கு போடலாம். இந்த ருக்மணி அம்மா சொல்லுவாங்க, ருக்மணி அம்மா தான் நினைக்கிறேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, கையில கொஞ்சம் போட என்ன பண்ணிக்க, சக்கரை எடுத்துக்க, 1 ரூபாய் 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு சக்கரை கையில எடுத்துக்க, போய் நேரம் எறும்பு புத்துல போய் போயிடு, எறும்பெல்லாம் சாப்பிட்டு ஓடி. தினமும் மாக்கோளம் போடுங்கன்றாங்க. தினமும் மாக்கோளம் போடு, 4 எறும்பு 4 குருவி எல்லாம் சாப்பிடும், வீட்டுல டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும், எல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்ப 2வது சிவபூசை என்ன தெரியுமா? யாவர்க்குமாம் பசுவினுக்கு ஒரு வாயுரை. அந்த பசுவுக்கு ஏதாவது உயிர்களுக்கு சாப்பாடு, ஏதாவது நமக்கு. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. சாப்பிடுறோம், பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க, ஏங்க சாப்பிட்டீங்களா, அட்லீஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாவது சாப்பிடணும். இப்ப அந்த பழக்கமே கிடையாது. டப்பு டப்புன்னு எடுத்து சாப்பிடும்.
யாராவது உட்கார்ந்துருந்தாங்கன்னா யாரா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர்கள் மறுதளித்து வேணான்னு சொன்னா மட்டும்தான் தனிமையில சாப்பிடணும். இல்ல அப்படின்னா அவர்களுக்கு கொடுத்துதான் சாப்பிடணும். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, உண்ணும் போது கண்டிப்பா ஒரு கைப்பிடி சாதம் அவங்களுக்கு கொடுத்து யாருக்கும். நாம என்ன சொல்லியிருக்கோம், யாருக்கும் கொடுக்க இப்பெல்லாம் யாரும் வாங்குறது இல்ல. என்ன நான் என்ன உன் சாப்பாடோட என் வீட்டுல சூப்பரா சாப்பாடு நீ என்ன செஞ்சுட்டு அதனால என்ன பண்ணோம், டெய்லி சமைக்கிறப்போ பெண்கள் என்ன பண்ணும், ஒரு பிடி அரிசிய ஒரு சட்டியில போட்டுற வேண்டியதான், ஒரு மண்பானையிலயோ ஒரு பானையிலயோ போட்டுற வேண்டியதான். சாமி இதான் என்னால முடியும் செஞ்ச அறம் இன்னைக்கு. இது மூணுமே செய்ய முடியலையா, இலை பறிச்சு போட முடியல, இலை படிச்சு போட முடியல, ஏதோ உயிருக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, சாப்பிட்றப்போ ஒரு அரிசி பிடி என்னால வைக்க முடியல சாமி, எனக்கே ஒரு பிடி அரிசி தான் இருக்கு, நான் சாப்பிட முடியல சாமி, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னொன்னு யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே, அதுதான் கடைசியா சொன்ன சிவபூசை. யாராவது மனமுடைஞ்சு போயிருந்தா இங்க வாங்க, கவலைப்படாதீங்க, சொக்கநாதர் இருக்காரு, பட்டீஸ்வரர் இருக்கான், தில்லை இப்ப அம்பலவாணன் இருக்கான், எங்க அம்மா இருக்கா, எல்லாரும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பா தீர்ந்துரும், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்காக நான் ஒரு விண்ணப்பம் பண்ணிக்கிறேன், உங்களுக்காக நான் ஒரு பூஜை பண்ணிக்கிறேன், உங்களுக்காக பெருமாட்டவன நீங்க தைரியமா இருங்க, பெருமான் உங்களை காப்பாற்றுவார்னு சொல்லக்கூடிய இன்பமான வார்த்தை, அதுவும் சிறந்தது. இந்த நாளில ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. சாமி டெய்லி எனக்கு வந்து சாமிக்கு வீட்டுல உட்காந்து சிவபூசை உட்காந்து பண்ண முடிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிக்கோங்க. இல்ல சாமி பண்ண முடியல, எங்க வீட்டுக்காரர் என்னமோ நான் சிவலிங்க திரும்பி வச்சு உட்காந்து பார்த்தாலே திட்டுவாரு, எங்க வீட்டம்மா வந்து பார்த்தாலே திட்டுது, சரி யாருக்கும் தெரிய வேணாம், சிவலிங்கத்தை விட்டுருங்க. என்ன பண்ணுங்க, ரோட்ல போறப்போ ஒரு 2 பிஸ்கட்டை வாங்கி 2 நாய்க்கு போட்டுட்டு நமச்சிவாய் சொல்லிட்டு போயிருங்க. சிவம் உங்ககிட்ட நீங்க பைக்ல போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க பின்னாடி கேரியர்ல பின்னாடி அவன் சூலத்தோட உட்காந்து பின்னாடி வந்துட்டு இருப்பான், இந்த புள்ள நல்லா சிவபூசை பண்ணிருக்கு, இந்த புள்ள நல்லா சிவபூசை பண்ணிருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவான், நீங்க பைக்ல போயிட்டு இருக்கீங்கன்னா பின்னாடி அவன் லிப்ட் கேட்காமல ஏறி உட்காந்துக்குவான். நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்கன்னா அவன் முன்னாடி பின்னாடி என் பிள்ளை தலை இடிக்காதீங்க யாரும் அப்படின்னு சொல்லி கூடவே நிற்பான். சிவபூசை எனக்கு இந்த பிள்ளை நல்லா பண்ணிருக்கு, சூப்பர் சூப்பர். 3வது, தினமும் யாருக்காவது இல்ல ரோட்ல போறோம், அன்னைக்கு நமக்கு தினம் சாதம் வருது, சாதம் இதாகுது, அது என்ன பண்ணும், ஒரு சாதமா கிண்டி கிளறி, கொஞ்சம் போல தயிர் சாதமா கிண்டி கிளறி, இல்ல சாதம் டெய்லி மிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம வீடு அமையுதுன்னா கொஞ்சம் கிண்டி ஒரு ஆளுக்கு சாப்பாடு சரியாகும்னா பார்த்து ஒருத்தவங்களுக்கு போய் கொடுத்தோம். அப்படியும் இல்லையா, வாடிய முகத்தை பார்த்தப்பெல்லாம் வாப்பா ஏய் என்ன முகம் வாடி இருக்கு, என்ன பஞ்சாயத்து, இல்ல வீட்டுல எங்க வீட்டம்மா திட்டான், சரியா குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், சரியா போடு, தைரியமா இருக்கு, பெருமான் கூட துணை இருக்காரு. ஒரு பதிகம் இருக்கு பாடுறியா, இந்த பதிகம் பாடினா இன்னமும் கணவன் மனைவிக்குள்ள திருமணம் சரி பதிகம் பாடுறியா, பாடினா கணவன் மனைவிக்குள்ள பிணக்கெல்லாம் போயிடுமா, அப்படியா அவனுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்காக. நமச்சிவாய சொன்னாலே எல்லாமே போயிடும், நமச்சிவாயன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லா பதிகத்துடைய பலனும் வந்துடும். இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொண்டு வரணும்ல, கொண்டு வர்றதுக்காக எப்ப பதிக பாடுற அப்படின்னு கேக்குறப்ப அப்படின்னு அப்ப இப்படி செய்வதுதான் சிவபூசை. இப்ப சிவபூசை தெரிஞ்சிருச்சா, இப்ப இந்த மாதிரி சிவபூசை நீங்க செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருள் வராது, துன்பம் நேராது. எடுத்துக்காட்டு இந்திரன். இந்திரன் செய்யாத தப்பே கிடையாது, தெரியும்ல, இந்திரன் செய்யாத தப்பே கிடையாது. இந்திரனுக்கு சாபம் என்ன சாபம், உடம்பு பூரா பெண்களுடைய உறுப்பு வருகின்ற சாபம், பெண்ணினுடைய உறுப்பு. அகலிகையை அவன் வந்து இது பண்ணதுக்கு அப்புறம், ஏன்டா ஒரு பெண்ணினுடைய காமச்சுவைக்காக இப்படி பண்ணிட்டேயே, உடம்பு முழுக்க அந்த உறுப்பினுடைய ஒரு 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 சுவைக்கு தானே போயிருக்க, உடம்பு பூரா எங்க பார்த்தாலும் அந்த உறுப்பு தான் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், திரும்பி பார்த்தா பெண்ணினுடைய அந்த உறுப்பு தான் அவங்க உடம்பு பூரா இருக்கும். எவ்வளவு பெரிய சாபம். தீர்த்தான், எங்க தீர்த்தான், மதுரையம்பதியில. மதுரையம்பதியில பொற்றாமரை குளத்துல நீராடி தினமும் சிவபூசை செய்து தான் செய்த பஞ்சமா பாதகத்தை தீர்த்து கொண்டான். யாரு, இந்திரன். இந்திரன் தான் முத சொக்கநாதரை வழிபாடு செய்த இடம், கடம்பவனத்துல வழிபாடு செய்தோம். அதுதான் முதல் திருவிளையாடல். இந்திரன் சாபம் தீர்த்த படலம், அதுதான் அப்படிதான் ஆரம்பிக்குது. 63 திருவிளையாடல்கள்ல அது ஒண்ணு ஆரம்பிக்குது, இந்திரன் சாபம் தீர்த்த படலம். நீங்க தவறு செய்யறவங்கன்னு நினைச்சு நீங்க பின்னாடி போகாதீங்க. நீங்க என்ன தவறு பண்ணாலும் பெருமான் உங்களை காப்பார். அவங்க கிட்ட போயிட்டீங்கன்னா தவறு தன்னால குறைஞ்சிரும், நல்லா ஆயிடுவீங்க, கவலைப்படாதீங்க. ஐயோ சாமி நான் குளிக்கல, சாமி எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு சிவபூசை பண்ணலாம். சிவபூசை பண்ணாம இருக்கு தயவு செய்து சாக்கு சொல்லாதீங்க. இன்னைக்கு இதனாலதான் சிவபூசை பண்ணல,
இதனாலதான் சிவபூசை பண்ணணும். தயவு செய்து அதுக்கு சாக்கு சொல்லாதீங்க. உடல் உபாதையோ இல்ல மன உபாதையோ எதுவுமே சிவபூசை தெளிவா செய்யுங்க, சிறப்பா செய்யுங்க. அப்போ இதைத்தான் இந்த பாடல் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம்? தக்கனையும் எச்சனையும் தலையறுத்த தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம் தொலைத்தது. வந்தவன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். உங்க அப்ப அவன் கூட இருந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? அவன் கூட எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? உங்க அப்பன் தொலைச்சிட்டான். உங்க அப்பனுக்கு தான் தொழில் செய்ய வந்தாங்க. ஆனா என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் கொன்னுட்டானே. தக்கனுடைய யாகத்துல வந்து எல்லாத்தையும் கொன்னுட்டானே. இது என்ன நியாயம் அப்படின்னு கேக்குறாங்க. இவர் சொல்றாரு, தொக்கன வந்தவர் தம் தொலைத்தருளி அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கு மிகைத்தலை மற்ற அருள் நான் காண்சாலும். என்ன கேக்குறா? ஏம்மா கதையை முழுசா படிக்கவே மாட்டியா நீ? இன்ட்ரோல் வரைக்கும் மட்டும் பார்த்துட்டு நீ பேசுவியா? யார் சொல்றாங்க? பதில் சொல்றாங்க. எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டா, எல்லாம் செத்துட்டாங்க. உண்மைதான், வீரபத்திர அடிச்சாரு, எல்லாம் செத்துட்டாங்க. இந்திரன் மட்டும் தப்பிச்சுட்டான், படுபாவி தப்பிச்சுட்டான். மத்த எல்லாரும் செத்துட்டாங்க. இவங்க தக்கனையும் எச்சனையான யாகத்தலைவனையும் தக்கனையும் கழுத்தை அறுத்துட்டா. அப்படி இதெல்லாம் நடந்தது, உண்மைதான். இது பாதி படிச்சிருக்கிய, மீதி யாரு படிப்பா? மீதி படம் பார்க்கலையா நீ? பாதி படம் பார்த்துட்டு நீ சொல்றிய, மீதி படம் பார்க்கலையா? என்ன நடந்தது தெரியுமா? இவர்கள் எல்லாத்தையும் வீரபத்திரர் அடித்து எல்லாரையும் துவம்சம் பண்ணி எல்லாரும் இறந்துட்டாங்க. சுவாமி வந்து ஏன்பா அப்படி பண்ண? என் பிள்ளைங்களை ஏன் இப்படி பண்ண? என் பிள்ளைங்க என்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட வரத்தானே செய்யும். அதுக்காக நீ இப்படி கடுமையா நடந்துக்கலாமான்னு சொல்லி வீரபத்திரர் சொல்லி எல்லாத்துக்கும் திரும்ப உயிர் கொடுத்தாரு. எங்க அப்பா எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எங்க அப்பா வந்து எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்தாரு. எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. தெரியாத உனக்கு? எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. இந்த தலையறுத்து கிடந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணாரு? தலையறுத்தது நான் திரும்ப மாட்ட முடியாது. ஏன்னா அவர்கள் மிகை செய்தார்கள். அதாவது தக்கனுக்கு ஆட்டுத்தலையும் எச்சனுக்கு மான் தலையும் வைக்கப்பட்டது. ஏன்னா அந்த காலத்துல நல்லா கவனிங்க, அந்த காலத்துல யாகசாலைகள்ல ஆடு வெட்டி பலி கொடுப்பாங்க, மான் வெட்டி பலி கொடுப்பாங்க, குதிரை வெட்டி பலி கொடுப்பாங்க. அது குதிரை வெட்டி பலி கொடுத்தா அது என்னது? அஸ்வமேத யாகம். மாடு எல்லாமே வெட்டி பலி கொடுத்துருப்பாங்க. அப்ப அவன் தலையெல்லாம் கிடக்கும்ல. சாமி பார்த்தாரு, ஆட்டினுடைய தலையையே யாருக்கு கொடுத்தாரு? தக்ஷனுக்கு தலையாக கொடுத்தாரு. நமக்கெல்லாம் என்ன தெரியும்? சாமி இன்னும் கவனிக்கல, நல்லா கவனிங்க. தலைய மாத்தினார்னா அது சொல்ல முடியாத பாவம் செஞ்சிருக்குன்னு அர்த்தம். தலைய சாமி மாத்தினாருன்னா அது பாவம் செஞ்சிருக்கு. ஆனா என்ன பண்ணணும்? அதுக்கு அருள் செய்யணுன்றதுக்காக சாமி தலையை மாத்துவார். அதனால தக்கனுக்கு தலை மாற்றினார். என்னது? ஆட்டுத்தலையை மாற்றியதும் எச்சனுக்கு மான் தலையை மாற்றியதும் எதுக்காக? அவர்கள் மிகையாக தவறு செய்தார்கள். என்ன மிகை தவறு செய்தார்கள்? அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க? சிவத்துக்கு இன்னொரு பொருள் இருக்குன்னு மற்றவங்களுக்கு அர்ப்பிச்சுட்டாங்க. நீ நினைச்சிட்டு போ, இப்ப நான் இருக்கேன், நான் சிவத்துக்கு வேற பொருள் இருக்கு. சிவம் இல்லைங்க, எனக்கு திருமால் தான் பிடிக்கும், எனக்கு சமணர் தான் பிடிக்கும், எனக்கு ரஜினிகாந்த் தான் பிடிக்கும், எனக்கு ராகவேந்தர் தான் பிடிக்கும், சாய்பாபா தான் பிடிக்கும், நீ வச்சுக்க. ஆனா சாய்பாபா தான் பெருசுன்னு நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து வச்சுங்களேன், என் தலை உருளும்னு அர்த்தம். நீ போ. தவறான ஆன்ம பாதைக்கு வழிகாட்டுவது என்பது மகா பாவம். இப்படி ஆப்போசிட் வச்சுக்கோங்க. சரியான பாதைக்கு ஆன்மா வழிகாட்டுவது சிறந்த புண்ணியம். ஆன்மாவை சரியா சிவத்துக்கிட்ட கொண்டு போறதுக்கு உதவி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க. சிவபூசை பண்ண வேணாம், சிவபூசை பண்றவங்களுக்கு உதவி செஞ்சா போதும், நம்ம குடும்பம் எங்கேயோ போடும். அதனாலதான் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு பெரும் பகுதியை தருது. அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சா ஏன் நம்ம குலம் தலைக்குது, நமக்கு செல்வம் பெருகுது, நாம் செய்கின்ற அத்தனை விஷயம் நடக்குதுன்னா சிவனை நோக்கி போறாங்கல்ல, அவங்களுக்கு இல்வாழ்க்கை தேவையில்லை, எல்லாம் வேகமா போயிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன வேணும்? உடல் வேணும். உடலுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும். அப்ப அவங்க சாப்பாடு நம்ம கொடுத்துட்டு அவங்களுக்கு எதை திங்க் பண்ண விடுறது இல்ல, உலக சாப்பாடை பத்தி திங்க் பண்ணாங்க. பத்தியே திங்க் பண்ணி வேகமா முன்னாடி போங்கன்னு அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள சாப்பாடு போட்டு அவங்கள அப்படியே அவங்கள குறையில்லாம அவங்களை அனுப்பிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? அந்த புண்ணியம் தான் என்ன ஆகும்? ஒரு ஆன்மா சிவத்தை நோக்கி பயணப்படுறதுக்கு அது உதவி செய்யறதுதான் சிவனடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சா, சிவனடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்தா மாகேஸ்வர பூஜை செய்ததற்கு சமம். சரியா 12 மணிக்கு முள்ளு இந்த பக்கம் இல்ல, 11:55 உட்கார வச்சு முள்ளு இந்த 12 மணிக்கு அவங்க நம்ம சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பா
நீ எப்ப சாப்பாடு போட்டாலும் நல்லதுதான். எப்ப சாப்பாடு போட்டாலும் அதுக்கு கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கு, உபயம் உண்டு. அதுக்கான பலன் அபரீதமான பலன். ஆனா 12 மணிக்கு, அதாவது நண்பகல் 12 மணிக்கு அவர்கள் உணவு எடுத்துட்டு இருக்காங்க நம்ம வீட்டுல அமர்ந்துனா, அந்த பலனை சொல்வதற்கு ஒரு நாள் பத்தாது, கோடி நாள் வேணும் அந்த பலனை சொல்றதுக்கு மட்டும். செய்த அத்தனை 1000 கோடி கங்கையிலே குளித்ததற்கு சமம். பல முறை பல கோடி ஆண்டுகளாக கைலாயத்தை வலம் வந்ததற்கு சமம். 274 தலங்களுக்கும் சென்று சிவபெருமானை தரிசித்ததற்கு சமம். பல கோடி பிறவிகளாக சிவலிங்க திருமேனியை நாம் பூசித்ததற்கு சமம் சிவனடியார்களுக்கு மாகேஸ்வர பூசை செய்வது. அதுக்குத்தான் இல்லறமே. நாம இல்லறவாசியா இருக்கிறதே சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறதுதான். சிவனடியார்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் சாப்பாடு. அதான் யாவருக்கும் பசுவனுக்கு ஒரு வாயிறேன்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இந்த பிள்ளைக்கு போறதுக்கு நம்ம வழி வருது. அதனால அவர் சொல்றாரு, ஏன் இதை சொன்னோம் தொக்கனவர். அப்போ எல்லாரும் எழுந்திரிச்சுட்டாங்க. சிவபெருமான் எல்லாரும் ஏன் பாரு, அப்போ தலையை மாத்தி வைக்கிறது. அப்போ நமக்கு ஒரு கதை சொல்றாங்கல்ல, நாராசமா ஒரு கதை. என்ன கதை? சிவபெருமான் வந்தாரா, இந்த அம்மா குளிக்க போச்சான், குளிக்க போன உடனே இவர் போயிட்டானா. அந்த அம்மா என்ன பண்ணுச்சா, உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து ஒரு பிள்ளையா பிடிச்சிருந்தான். அந்த பிள்ளையார் வந்தாரா, யாராவது உள்ள வந்தா உள்ள விடாத சாமி அப்படின்னாராம். உடனே இவர் வந்தாராம், நான் குளிக்கிறப்ப போயே திருவேன்னாராம். யாரு? நம்ம அப்பன் எப்படியெல்லாம் இந்த மாதிரி நாராசமான கதை சொல்றவங்க காதுல ஈயத்த காட்சி ஊத்தணும் அப்படின்னு நினைப்பேன். தப்புதான், அதாவது உயிர்களை துன்புறுத்து தப்புதான். இருந்தாலும் நான் நினைப்பேன், ஐயோ இப்படி கதை சொல்றாங்களே, முதல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. வந்துட்டாங்களா, சிவபெருமான் வந்தாராம். யாரு இந்த பிள்ளைன்னு கேக்குறாராம். யாரு? சிவபெருமானுக்கே தெரியாதா யார் இந்த பிள்ளைன்னு கேக்குறாராம். அந்த சராசரங்களுக்கும் அதிபதியா இருக்கிறவன், உலகத்துல எந்த உயிர் லேசா அசைஞ்சாலும் அந்த அசைவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இந்த புள்ள யாருன்னு தெரியலையா, இந்த பிள்ளைக்கும் அவர் யாருன்னு தெரியலையா, நான் தான் உங்க புள்ளன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுதான். எப்படி புள்ள பிறந்த 2 பேருக்கு வாக்குவாதம் வருதான், உள்ள விடமாட்டேங்குதான். அதனால அவர் தலையை விட்டுட்டான். நாராசமான கதை இல்ல. நமக்கு என்ன கதை? நமக்கு கணபதி யாரு? திருமுறையில சொல்லப்பட்ட கணபதி யாரு? பிடியதன் ஊரு பூமை கொளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவர் ஈடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வலமுறை இறையே. இதுதான் நமக்கு கணபதி. என்ன? யாரெல்லாம் சிவபூசை செய்கின்றார்களோ அவர்களுக்கு இடர் வரக்கூடாதுன்னு ஒருத்தனை படைச்சார் இல்ல, அவர் தான் கணபதினு சொல்றார். நமக்கு என்ன கதை இல்ல? இந்த அம்மா குளிக்கிற கதை, குளிக்கிறப்ப அவர் எட்டி பாக்குற கதை, எவ்வளவு நாராசம், எவ்வளவு கர்மாந்திரமான கதை. இந்த கதை இன்னும் ஓடிட்டு இருக்கு. என்ன, தயவு செய்து இந்த கதை சொல்லாதீங்க. கணபதி யாருன்னா, அடியவர்கள் சிவபூசை செய்யும் போது வருகின்ற இடர்களை தீக்குகின்ற, விக்னங்களை தீக்குகின்ற ஒரு கணநாயகனாக இருக்கின்றவன் கணபதினு சொல்லிக் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. தயவு செய்து அப்படி சொல்லிக் கொடுக்கும். அப்போ தலை மாத்தினார்னா அங்க ஏதோ பெரிய தவறு நடந்திருக்குன்னு அர்த்தம். தலை மாறிடுச்சு. அதான் சொன்னாங்க, தொக்கனவ வந்தவர் தம் தொலைத்தருளி. நீ தொலைத்தருளி அவங்க எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்தவங்க. அப்ப தெரியுமா? செகண்ட் பார்ட் உயிர் கொடுத்தான் எல்லாத்துக்கும். தலையிருந்து கிடந்தாங்கல்ல, அவங்களுக்கு வேற தலையை மாத்தி அவங்களுக்கும் உயிர் கொடுத்தான். எங்க அப்பனுக்கு அடிக்க தெரியாதுப்பா. யாரோ அடிச்சதுக்கு யார் மேல பழி போடுவேன்? எங்க அப்பா யாரையும் அழித்ததில்ல. தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து, அந்த அருள் கொடுத்துன்னு அர்த்தம் உயிர் தெழுக்க வைத்து, அங்கு எச்சனுக்கு மிகைத்தலை மற்ற அருளினான். அங்க எச்சனுக்கும் தக்கனுக்கும் வேற தலைகளை கொடுத்து அருளினா சாலலோ. புரிஞ்சுச்சா? அப்போ சிவபெருமான தவறு சொல்லாத. அவன் யாரையும் தண்டிக்க மாட்டான். யாரையும் அவனுக்கு அழிப்பது எண்ணம் இல்ல. சிவம் அழிக்கும் கடவுள் அல்ல. ஏன்? அவன்தான் பஞ்சபூத தொழில்களையும் செய்வான். அவன்தான் ஆக்குபவனும், அவன்தான் ஒடுக்குபவனும். நம்ம அழித்தல்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம் சைவத்துல? ஒடுக்குதல்னு சொல்லுவோம். ஒடுக்குபவனும் அவன் தான், ஒடுக்கி தருவோம். அப்போ
சிவம் என்றது 5 தொழில்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமான். அருளுதல் தான் அவனுடைய வேலை, அருள் செய்வதுதான் சிவபெருமான் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஆமல்ல பாதி கதை தாங்க எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாங்க? இந்த புத்த நந்திகள் சொன்னாங்க. புத்த நந்திகள் என்ன சொன்னாங்க? ஆமாங்க பாதி கதை தாங்க கேட்டோம், மீதி கதை எங்களுக்கு தெரியாது. இப்படியா நடந்திருக்குங்க? ஆமாங்க, சிவபெருமான சூப்பருங்க, அப்பா நீங்க உங்க அப்பா நல்லவர் தாங்க. ஐயோ சூப்பர் சூப்பருங்க. ஆனாலும் ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு அடுத்த கேள்வியை தொடர்றாங்க. அது 6வது. அலரவனும் மாலவனும் அறியாமே அழல் உருன்னு சொல்லி 6வது பாடல வருகின்ற புதன்கிழமை நாம பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி, இதுல 5 பாடல் பார்த்திருக்கோம். சிவபெருமானுடைய பரத்துவம், அவன் தான் சிறந்தவன், அவன் செய்கின்ற அத்தனையும் அருள். அந்த அருளை தவிர வேற ஒன்றுமில்லை. நம்ம மனசுல நச்சு நச்சு நச்சுன்னு குத்தி குத்தி நங்கூரமும் வைக்கணும். சிவன் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டான். அவன் அன்புலதான் திளைத்து இருக்கிறான். அவனுக்கு அருள் செய்வதை தவிர ஒண்ணுமே தெரியாது. அப்பாவி ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, சிவபெருமான் கோவப்படுறான் அழிச்சிருவான்னு சொன்னா முதல்ல அழிக்க வேண்டியது என்னத்தான். ஏன்னா நான் உலகத்துல செய்யாத தப்பே கிடையாது, எல்லா தப்பையும் செஞ்சுட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணிருக்கணும்? அவன் அழிச்சிருக்கணும். ஆனா என்ன பண்ணா? அடியார்களோடு கூட்டுவித்து அடிநாயனுடைய கொடும் பாவ செயல்கள் எல்லாம் கரைத்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்கின்ற பெரும் பேற்றை கொடுத்து அடியார்கள் திருவடி வணங்க செய்து இன்னைக்கு ஆட்கொண்டிருக்கான்னா நான் தான் லைவ் எக்ஸாம்பிள். சிவபெருமான் கருணையாளன் என்பதற்காக அவன் மட்டும் தப்புக்கு தண்டனை கொடுக்கிறவனா இருந்தா முதல்ல என்னத்தானே எரிச்சிருக்கணும். நான் நல்லா இருக்கேனே, அதுவே தெரியலையா சிவபெருமான் எந்த அளவுக்கு கருணையாளன்? கொடுத்தத தப்பு பண்ணவனையும் கூப்பிட்டு சரி பண்ணி அடியார்கள் திருவடிக்கு ஒன்று சேர்த்து என்னை திருவாசகம் சொல்ல வச்சு அதையும் அவனுடைய பொருள் தர வச்சு அவன் பண்ணிட்டு இருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய கருணையாளன்னு நீ என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவனுக்கு தண்டிக்க தெரியாது. எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவன் என்ன பண்ணுவான்? எல்லாரும் போய் என்ன பண்ணுவோம்? ஞாயிற்றுக்கிழமை தான் போய் மன்னிப்பு கேட்கணும். ஆனா எங்க அப்ப கேட்கவே தேவை, அவனே மன்னிச்சிருவான். பின்னையன் பிள்ளையை பொறுப்பானை, பின்னையன் பிள்ளையை பொறுப்பான். நான் பின்னாடி செய்யக்கூடிய, இன்னைக்கு நான் போய் சாமிகிட்ட போய் கேட்கிறேன், சாமி என்ன மன்னிச்சுக்கோன்னு, அவனுக்கு தெரியும் தம்பி நீ நாளை கழிச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியும், நீ நாளை கழிச்சு இதை விட பெரிய தப்பு பண்ண போறேன்னு தெரியும், அதையும் நான் பொறுத்துக்கிறேன்னு. பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, எல்லா பிள்ளையும் மறந்து பணிச்சுக்கிடுவானா. வாட வாத்தங்க 6 தழுவி கொள்வானா. பின்னையன் பிள்ளையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை அப்படி சொல்லுகின்ற பெருமான் ஆரூர் பெருமான். அதனால பயம் இல்லாம அச்சம் இல்லாம அன்போடு ஆழமாக உறுதியாக பெருமானுடைய திருவடியை இறுக பற்றுவோம் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடியையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து வீழ்ந்து வணங்கி இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றேன். அடுத்த அமர்வு புதன்கிழமை 8:30 எல்லா அடியார்களும் புடைசூழ வரணும்னு சொல்லி அத்தனை பேருடைய திருவடியை வணங்குகின்றேன். நிறைவு செய்யும் முகமாக அம்மா எழுந்தொருளுங்க. நிறைவு பாடல் நமச்சிவாய். இன்னைக்கு யாருக்கு தடத்தொல் பாடம் எம்மனாம வந்துட்டாங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. 3 நிமிடம் முடிச்சிருவோம். ஆமா பாருங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வளாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடி தாமரையில் சென்னிமேல் சுட்டி வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சுவாமி, அடியார்கள் கிளம்பிட வேணாம். 3 நிமிடம் இங்க அடியாரோட கலந்துருங்க. 3 நிமிடம் நிறைவு செஞ்சுட்டு போயிடலாம். அடியார்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பதிவு இருந்தா பதிவு செய்யலாம். 3 அடியார்களுக்கு வாய்ப்பு. அள்ளியம்மா நீங்க கரம் உயர்த்திருக்கீங்க சுவாமி. ஐயா திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க ஐயா. பெருமான் கருணையாளன் பெருங்கருணையாளன் சொன்னீங்க இல்லைங்க ஐயா. உண்மையிலேயே அவர் கருணை எப்பேற்பட்ட கருணையாளனுக்கு நான் உணர்ந்திருக்கேன். எப்படின்னாங்க ஐயா, நான் எங்க காலனியில திருவாசல் முற்றோதல் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. நான் வெளியே பண்ணிட்டு இருந்தேன். சில பல காரணங்களாக நான் வெளியே வந்துட்டேங்க ஐயா அங்கிருந்து. அப்ப முதல் முற்றோதல் அப்ப நான் அடியார்களுக்கு உணவு கொடுக்க முடியலைங்க ஐயா. சும்மா பிரசாதமா எல்லாம் 3 மணி வரைக்கும் இருந்தாங்க ஐயா. எனக்கு அன்னைக்கு இரவெல்லாம் தூக்கமே இல்லைங்க. தூங்கவே இல்லை. புரண்டு படுத்துட்டு இருந்த சாமி திருவாச முற்றோதலப்ப போய் நம்ம வடை பாயாசத்தோட சாப்பிட்டு வந்தோமே
அடியார்களுக்கு நம்மளால உணவு கொடுக்க முடியலையே, நான் என்ன சாமி பண்ணட்டும் ஆரம்பிச்சாச்சு. என்ன பண்றது தெரியாம அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணேங்க ஐயா. அடுத்த மாசத்துல இருந்து இந்த மாசம் திருவாச முற்றோர் பண்ண போறாங்க ஐயா. ஒவ்வொருத்தரா ஸ்பான்சர் பண்ணி இந்த மாசம் நான் தரேங்க, இந்த மாசம் 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு புக் பண்ணிட்டு குடுக்குறாங்க ஐயா. அவர் எவ்வளவு பெரிய கருணையா ஐயா. நான் அன்னைக்கு உறக்கமே இல்லைங்க ஐயா, தூக்கமே இல்ல. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சாமி வந்து ஒரு பெரிய கருணை சொல்லணும்னு. மகிழ்ச்சிங்க சாமி. கருணையாளன் தருவார். இன்னொரு அடியவருக்கு வாய்ப்பு. அடியவர்கள் எவரேனும் அவர்கள் தங்களுடைய கேள்விகள் எழுப்பலாம். இல்ல அப்படின்னா அவர்கள் பதிவுகள் செய்யலாம். அதாவது புதிய அடியார்கள் எவரேனும் பேசலாம். புதிய அடியார்கள் எவரேனும் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமர்வு பற்றிய ஒரு கருத்து இருந்தா பேசலாம். அமைச்சுவாங்க. வாய்ப்பு இருக்குதுங்களா சுவாமி? சரி. ஆக நான் ஒவ்வொரு தடவை நீங்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் சொல்லும் போதும் அது ஒவ்வொரு அர்த்தத்துக்கு சொல்லும் போது எனக்கு அது அப்படியே ஒவ்வொன்னா பறிச்சுட்டு வருதுயா. நீங்க சொன்னீங்கல்ல சாப்பிட்றது வந்து 4:30 to 6 சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஆனா நான் அடியான ஆகாரம் கழிக்கதே காலத்தை 10:30 மணி 11 மணி ஆயிடும். ஈவினிங் வந்து எப்படி 4:30 to 5:30 கரெக்ட் ஆயிருது. இப்ப நீங்க சொல்றத பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல. ஐயோ கடவுளே, இப்படி இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குதா? நம்ம பிரதோஷம்தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த ஆகாரம் கழிக்கிறதுலயும் இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குதா இன்னைக்கு ஐயா நீங்க சொல்றத பத்தி எனக்கு கேட்டுக்கிட்டேன். இனி இப்ப நினைச்சுக்கிட்டேன் இனிமேல் அர்த்தம் சாப்பிடக்கூடாது. 3 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும், இல்லைன்னா 6 மணிக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுட்டேன் ஐயா. ஒரு வார்த்தைக்கு ஒவ்வொன்றும் அர்த்தத்துக்கும் நீங்க புரியுது. ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. மகிழ்ச்சிங்க சுவாமி. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் எல்லாம் வந்து அதுக்காக நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க. வாய்ப்பு இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், சிவபெருமான் நினைச்சு சாப்பிடலாம். நஞ்சே சாப்பிட்டாலும் என்ன பண்ணுவான், அவன் அமிர்தம் கொடுப்பான். அது வழக்கம் இருக்கு அந்த இடத்துல. அந்த நேரம் காலையில 4:30 to 6 சாப்பிடுறது அமிர்தம். காலையில 4:30 to 6 சாப்பிட அமிர்தம். 4:30 எந்திரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா சாயங்காலம் 4:30 நம்ம சாப்பாடு நிறுத்திடுவோம். 6 மணிக்கு மேல கொஞ்சம் பால் பழமும் எடுத்து சாப்பிட்டு முடிச்சோம்னா அந்த உடம்பும் அந்த ஆன்மாவும் ரொம்ப அமிழ்தத்துல அப்படியே மூழ்கி இருக்கும்ன்றது நம்மளுடைய மரபு. அத மரபுகளை சொல்ல வேண்டியது அடியோட கடமை. நீ கடைபிடிக்கிறியான்னு கேட்காதீங்க. டாக்டரே சொன்னாரியா, என்ன 8 மணிக்குள்ள நீங்க சாப்பிடுங்க, 1 மணிக்குள்ள சாப்பிடுங்க, 7 மணிக்குள்ள சாப்பிடுங்க. ஆனா எல்லாமே எனக்கு மாற்றம். நானும் எவ்வளவோ நினைச்சு பாக்குறேன், அது முடியவே மாட்டேங்குது. அதான் கரெக்டா அந்த 10:30 மணி காலத்தை சாப்பிடுறது, ஈவினிங் வந்து 5:30 மணிக்குள்ள. அது என்ன இனி நாளையில இருந்து மாத்தணும்னு நினைச்சிருக்கேன். ஒவ்வொன்னா அடியன் நீங்க ஒவ்வொன்னா சொல்லும் போது எனக்கு அப்படியே ஒவ்வொன்னா மாத்திக்கிட்டே தான் வரேயா. அது ரொம்ப ரொம்ப எனக்கு சிறப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்குயா. நிறைவுக்கு வந்துட்டோம். யமுனா அம்மா ஆரிய தடந்தோல் பாடுங்க, நிறைவு பண்ணலாம். அமைச்சர் சிவாய நம்ம அனைத்து பெருமக்களுடைய திருவடி தாமரை வணங்கிறேங்க ஐயா. ஒரே ஒரு கருத்து, நீங்க 4:30 to 6 காலையில சாப்பிட்டா அமிர்தம் அப்படின்னு சொன்னீங்க. இஸ்லாமியர்கள்லாம் அதனாலதான் நோன்பு வைக்கும் போது நேரமே சாப்பிடுவாங்க போல. அவங்க ஒரு நல்ல கடைபிடிச்சிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா கிராம வழக்குல பாத்தீங்கன்னா காலம்பர நேரமே நீச்சு தண்ணி 6 மணிக்குள்ள குடிச்சிட்டு போயிருவாங்க. அந்த அமிர்தம் அது பண்ணிருக்காங்கன்னு இப்பதான் தோணுது. அந்த 4:30 to 6 நீங்க என்ன சாப்பிட்டாலும் அமிர்தமா இருக்கும். நீங்க தயவு செய்து 4:30 to 6 சாப்பிட்டுருங்க. ஏதாவது ஒரு வாழைப்பழமாவது சாப்பிட்டுருங்க, ஒரு பாலாவது குடிச்சிருங்க. ஒண்ணுமே இல்லையா, முதல் நைட்டு தண்ணி ஊத்தி சாதம் ரெடி பண்ணுங்க, அந்த சாதத்தை காலையில எடுத்து சாப்பிடுங்க. அது இன்னும் அமிர்தம்னு சொல்றாங்க. அதனால தயவு செய்து 4:30 to 6 கண்டிப்பா சாப்பிடுங்க. சாயங்காலம் 4:30 to 6 தான் சாப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். சாயங்காலம் 4:30 to 6 நான் கண்டிப்பா, அதனாலதான் சாப்பிடுற சாப்பாடு சேரலையோ என்னவோ இது வரைக்கும் எனக்கு தெரியல. அதனால என்ன, பள்ளிக்கு போயிட்டு வந்த உடனே அந்த கத்திரம் இல்லைங்க, அந்த எனர்ஜி பூரா போயிருது, பசி. நமச்சிவாய் சொல்லுங்க, நமச்சிவாய் சொல்லிட்டு சாப்பிடுங்க, வேற வழி இல்ல. நமச்சிவாய் சொல்லிட்டு சாப்பிடுங்க. முடிந்த அளவுக்கு காலையில உள்ள அமிர்தத்தை எடுத்துக்கலாமே, சாயங்காலம் உள்ள இதை விட்டுலாம். காலையில 4:30 to 6 கண்டிப்பா சாப்பிடுங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணுங்க அப்படிங்கிறது அடியனுடைய எண்ணம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு அம்மா எழுந்தருளியது அடியன் செய்த பெரும் தவம். மகிழ்ச்சிங்க சாமி. அங்க உங்களுக்கு பதிவு தான் பண்ணலாம், நீங்க பாடலாம். தேவிக்கு அம்மா ஐயா, இததான் முஸ்லிம் வந்து அழகா பின்பற்றுறாங்க ஐயா நோன்பு இதுல. நம்ம இல்ல அவங்க இன்னைக்கு இந்த நோன்பு காலத்தை தான் பின்பற்றுறாங்க. நம்ம எல்லா காலத்திலையும் பின்பற்றணும். நாம வந்து இன்னைக்கு நம்ம விட்டதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கேன். நம்ம சொல்றது காலத்துல தான் பின்பற்றுவோம் சாமி. அதனால ஒண்ணும் தவறு இல்லை. அவர்கள் இன்னைக்கு 30 நாள் பின்பற்றுறாங்க. ஒரு சிலர் உணராம இருக்கும். அவங்க உணர்ந்த பாருங்களேன், அவங்க நான்வெஜ் தான் ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க, அதிகாலையும் சரி மாலையும் சரி. அது பாருங்க அவங்களுக்கு அது எவ்வளவு அமிர்தமா அது ஆகுது பாருங்க.
நாம ஆமா. இப்பதான் சைவத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை உணர்ந்து இருக்கிறோம். இல்ல, ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நம்ம தெரிஞ்சதுன்னா இது செய்வோம். உணரல இல்லைங்களா? நம்ம தெரிஞ்சா செய்வோம் சாமி. எனக்கு சிறப்பா தெரிஞ்சதுக்கு இருக்குங்கய்யா. வாய்ப்பு கிடைச்சது. நம்ம கண்டிப்பா செய்ய போறோம். நாளைக்கு யாரெல்லாம் சாப்பிட்டு நாளைக்கு 4 to 6 சாப்பிட்டவங்க எல்லாம் நாளைக்கு ஒரு டாஸ்க், என்ன சாப்பிட்டீங்கன்னு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புவோம். நாளைக்கு என்ன அமிர்தம் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு நமக்கு எப்பவுமே பிக் பாஸ் டாஸ்க் கொடுப்போம்ல நம்ம குடும்பத்துல. திருவாசக சிந்தனையிலயோ வேலுண்டு விரையில இருந்தீங்கன்னா நாளைக்கு 4 to 6 நான் சாப்பிட்டேன், இன்னும் சாப்பிட்டேன்னு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சி, அது ஒரு டாஸ்க் கொடுக்கலாம். சரிங்களா? நல்லது. அம்மா எம்மடா அவளை கால 4 to 6 என்னங்க சாப்பிட முடியும்? காய்ச்சி தான் சாப்பிடலாம், சீதாகாரம் சாப்பிடலாம், வேற என்ன சாப்பிட முடியும் அவ்வளவு காலையில? உங்களுக்கு என்ன வேணும்? ஆர்டர் பண்ணவா? ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி காலைல வர வர வைக்கவா? என்ன வேணும் சாமி? எதுவும் சாப்பிட முடியாதுன்னு சொல்றேன். சாப்பிட முடியாதுன்னு சொல்றேன். வீட்டுல செய்து சாப்பிட்டுப்போம். சாப்பிட்டு பழகணும். வேற ஒண்ணும் சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சு அந்த தண்ணியவே குடிக்கலாங்க ஒரு டம்ளர் அந்நேரத்துல. சாப்பிடலாம் கை காலத்தை 4 மணிக்கு பால் காய்ச்சி சாமிக்கு. நீங்க உணர்வுக்குள்ள போயிடாதீங்க. நம்ம முழுசா உணர்வுக்குள்ளதான் வந்துட்டு இருக்கோம். சிவபுரம் நான் ஒரு வார்த்தைக்கு அதை சொன்னேன், அதை பிடிச்சிட்டு தங்காதீங்க யாரும். ஐயா கலையரசி அம்மா, சுவாமி அம்மா சிவகங்கையா, நான் புது அடியாருங்கய்யா. செல்வகதி அம்மா முதல்ல இங்கதான் லிங்க் கிடைச்சிருக்கு. 3 நாளைக்கு முன்னாடிதான் பெருமான்ட்ட ஒரு விண்ணப்பம் வச்சேன். பெருமானே உன்னுடைய புகழெல்லாம் பாடுறதுக்கு என் அடியார் கூட்டங்களோட வைங்க அப்படின்னு. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி சாந்தி வரதராஜன் அம்மா மூலமா நம்பிவரன் குழுல என்னை இணைச்சு விட்டாங்க. அவங்களா மொபைல்ல தொடர்பு செஞ்சுதான் என்னை இணைச்சு விட்டாங்க. அப்புறம் 3 நாளா நாங்க 3 மணிக்கே தூயில இருந்து குளிச்சுட்டு பெருமானுக்கு விளக்கு வச்சுட்டு என்னை அடியார் கூட்டத்தோடய வச்சிருப்பா, நான் புகழ முழுசா அறிஞ்சுக்கணும். ஏன்னா புது அடியார் தாங்க, எனக்கு முழுதா எதுவும் தெரியாது அப்படின்னு விண்ணப்பம் வச்சேன். இன்னைக்கு செல்வவதி மூலமா உங்களுடைய இந்த லிங்க் போட்டு வந்து கலந்துக்கோங்க, மிகவும் நல்லா இருக்கும் அப்படின்னு பெருமான் திருவள்ளுவர் அவங்க மூலமா எனக்கு உணர்த்தினாங்க. வந்து கலந்துக்கிட்டேன். உங்க பதிவு ரொம்ப மனதுக்கு இனிமையாக இருந்ததுங்கய்யா. பெருமானை பற்றி நான் நல்லா உணர்ந்து கொள்ள எனக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. என் பெருமானே வந்து எனக்கு அடியார்கள் மூலமா அவரை உணர வச்ச மாதிரி நான் உணர்றேங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. உங்க பதிவு நல்லா இருந்ததுங்கய்யா. எனக்கு தெரிஞ்ச அடியார்களுக்கெல்லாம் சொல்லி நான் இதுல கலந்துக்க தூண்டுறேங்க என்னால முடிஞ்சதை. சொக்கநாதா குருவருள் சாமி அடியார்கள் திருவருள் ரொம்ப மகிழ்ச்சிங்க அம்மா. அம்மா புதிய அடியார் நினைக்காதீங்க. பல பிறவிகள் தோறும் சிவத்தவம் பண்ணாதான் இந்த எண்ணமே வரும். சிவத்தவம் இந்த வருஷத்துல இப்ப நமக்கு இப்ப கிடைச்சிருக்கே தவிர பல பிறவிகளா நீங்க சிவத்தவம் செய்திருக்கீங்க சுவாமி. அதனால சிறப்பா இருப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவுக்கு வந்துட்டோம். அடியார்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா அடிநாயனுக்கு குரல் பதிவு வாட்ஸ்அப்ல கொடுக்கலாம். அடிநாயன் கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். காலம் கருதி நம்ம நிறைவு செய்யறோம். யமுனாம் அவர்கள் இப்பொழுது ஆர்டர் திறந்து பாடுவாங்க. நமச்சிவாயம். சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அனைவருக்கும் அடியார்களுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி பண்ணுகிறேன். சிவாய். யமுனாமா திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம்மா. சுவாமி ஒரு முக்கியமான செய்தி. ஒண்ணே ஒண்ணு